இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். தாழ்ந்தவர்கள் என்று அபிமானித்து சாபிக்கப்பட்டவர்களிருந்து உயர்ந்தவர்கள் என்று அபிமானித்து வருவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். அப்பதான் இந்த ஜாதி மதம் என்பது இயல்பாகவே காலப்போக்கில் சுத்தமா இல்லாத போகும். அப்படி இல்லாமல் போகும்போது தான் அனைவரும் ஏக சகோதர சகோதரராக வாழ்வதற்கான அந்த சூழ்நிலை என்பது உருவாகும். அதற்கு சித்த வித்தை பெற்றவர்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஆலயங்கள் அதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானபிதா இதை வலியுறுத்தியிருக்கின்றார். அடுத்ததாக 7வது சட்டமுறைன்னு பாத்தீங்கன்னா, சித்த வித்தை பெற்று கொண்டவர்கள் சித்த வித்தையை பெறாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் பொதுவாகவே அவர்களுடைய சுவாசகதி என்பது ஜீவனை தனக்குள் சேமிக்க வேண்டும், தனக்குள் நிலைநிறுத்த வேண்டும், ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டும். ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திலேயே அது மீண்டும் போய் சேர வேண்டும், அதிலேயே அது ஐக்கியப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறை என்பது. ஆனால் சித்தை வித்தை பெறாதவருடைய அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது இந்த மாயினால் உண்டான உலக பற்றுக்கள், அதற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தன்னுடைய ஜீவனுக்கு கூட அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது முக்கியமா பல இடங்கள்ல பல விதத்துல பார்க்கலாம். சில பேர் பணம் 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 கடைசி வரைக்கும் அது முக்கியம் 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 என்று பல கோடி சேர்த்து விட்டுடுவாங்க. கட்சியில திரும்பி பார்த்தா ஒரு 70-80 வயசு ஆயிட்டு இருக்கும். அப்புறம் வித்தைக்கு வரணும், வித்தை நல்லா வரணும், இந்த நல்லா வரலாம், இந்த மாதிரி அப்பயும் அந்த பணத்துக்கான முக்கியத்துவம் விட மாட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும். கடைசி வரைக்கும் அதனுடைய தீவிகள் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வராது. எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் இன்னும் 4 கோடி இருக்கலாம், ஒரு 4 வீடு இருக்கும், ஐயோ இவ்வளவுதான் என் பொண்ணு பையனுக்கு சேர்த்து வச்சிருக்கேன், இன்னும் ஒரு 4 வீடு இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங் இருக்கும் அது. அப்ப அந்த மாயையினுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுக்குத்தான் அந்த ஜீவனை அதிகமாக விரயமாக்குவார்கள். அந்த திருப்தி ஏற்படாது. இருக்கிறதுலேயே அப்படியே செட்டில் ஆயிடலாம், இந்த வித்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம், இருக்கிறது போதும் என்ற அந்த மனப்பான்மை என்பது இயல்பாகவே அது வராதது. அவருடைய பந்தங்கள் பொறுத்தவரை அடுத்தடுத்து தலைமுறை மேலேதான் சென்று கொண்டிருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா படிக்கணும், அப்புறம் நம்ம நாளைக்கு போகணும், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அப்புறம் அது நல்லா படிக்கணும், அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கலன்னு ஒரு கவலை, அப்புறம் அதுக்கு நல்லா படிக்கணும், அப்படின்ற மாதிரி ஒரு செயின் மாதிரி வந்து என்னைக்குமே எண்டில்லாமல் அந்த பற்றுக்களை விட முடியாமல் அந்த வெளி சுவாச மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு எண்டு அப்படி போனா அது இல்லைன்னா அவர்களை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. இல்லை எக்ஸ்ட்ரீம் இந்த எண்டும் போவாங்க. அதுகள் ஒரு சுயநலவாதியாக இருப்பார்கள். அடுத்த தலைமுறை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏற்கேடு பட்டாப்ப எப்படியான போட்டம் கூட. அப்ப நாசியில் சுவாசம் உள்ளவரை, அந்த வெளி சுவாசம் உள்ளவரை அவர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் பைபிளை நமக்கு அது வலியுறுத்துது. அப்ப இவர்களுடைய நோக்கம் வேறு, அவர்களுடைய நோக்கம் என்பது வேறு. அப்ப சித்த வித்தை பெற்றவுடைய சக்தி வெளியில் வியாபிக்காமல் இருக்கும், சித்த வித்தை பெறாதவர்களுடைய சக்தி வெளியில் வியாபித்துக் கொண்டிருக்கதா இருக்கும். அப்ப ஒன்றுக்கொன்று அது முரண்பாடாகவே இருக்கின்றது. அப்ப இரண்டு சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் பலவிதமான வியாதிகள் என்பது உண்டாக்கும். வியாதிகள் என்பது உடல் ரீதியான வியாதி மட்டும் இது கிடையாதது. மன ரீதியான ராக துவேஷங்களுடைய போராட்டமும் அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும் அது. அப்ப அந்த வெளி சுவாசம் சித்த வித்தை பெற்றவர்கள் வெளி சுவாச மக்களோடு அத்தகையோடு ஒன்றாக சேர்ந்து வசிக்கும் போது
அவருடைய நோக்கமும் இவருடைய நோக்கமும் ஒன்றுக்கொன்று அது முரண்பட்டதாகவே இருக்கும். அதுக்குத்தான் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களோ கல்யாணம் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா, கணவன் மனைவியோடு இந்த சித்த வித்தை பெற்று விட்டார்கள் என்றால், அந்த வீட்டுல எத்தகைய நிகழ்ச்சிகள் நல்லதோ கெட்டதோ, அவங்க எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காத விஷயங்களோ எது நடந்தாலும் சரி, அது வித்தைக்குத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மற்ற வெளி விஷயத்துக்கெல்லாம் அடுத்ததுதான், செகண்ட் ப்ரையாரிட்டி தான். அப்ப அதுக்குதான் சித்த வித்தை பெற்றவர்களை திருமணம் செய்ய பண்ணணும்னா அவங்க வித்தை பெற்று இருக்கணும், ஆண் பெண் இருவருமே. அப்படி பெற்றிருக்கும் போதுதான் மிக எளிமையாக ஞானப்பிதாவுக்கு கொடுத்த நம்ம வாக்கையும் எளிமையாக அது நிறைவேற்றுவதற்கு அது ஒரு துணை புரியும். அது என்ன, உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் இந்த மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியை எளிமையாக அது காப்பாற்றுவதற்கு அந்த வித்தை பெற்றவர்களோடு அந்த குடும்பமாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலை தான் மிக எளிமையாக அது சப்போர்ட் பண்ணும். அது அப்ப வித்தை பெறாதவர்களோடு நான் அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அது பெரும்பாலும் அந்த வித்தைக்கு தடையாகக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இயல்பாகவே அது உருவாகக்கூடிய சூழ்நிலை என்பது இயல்பாகவே உருவாகும். அது வித்தை பெற்றவர்களுடைய, நான் கூட தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என் குடும்பத்துல யாரும் வித்தை வாங்கலைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன வேலை வெட்டி விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணின்னு இருக்காங்களே அப்படின்னு அந்த வித்தையை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஏன்னா வித்தையினுடைய அருமை, ஜீவனுடைய அருமை வித்தை பெறாதவர்களுக்கு தெரியாது. அப்ப அவர்களோடு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவர்களோடு நாம் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ள அது வேறு விதம். அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவர்களோடு நாம் கீழிறங்கி போவது என்பது நம் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இயல்பாகவே அது உருவாகி விடும். அதுக்குதான் ஞானப்பிதா திருமணம் செய்யும் பொழுதே சித்த வித்தை பெற்றவர்களைத்தான், ஒரு பெற்றவர்களை பெற்றவர்கள் சித்த வித்தை பெற்றவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். கூடவே சிறிதே உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கும் மன ரீதியான ஆரோக்கியத்துக்கும் அது முழுமையாக அது ஒத்துழைக்கும் என்பதுதான் ஞானப்பிதா சொல்றாரு. அப்ப சித்த வித்தை பெறாத பெண்ணையோ ஆடவனையோ சித்த வித்தை பெற்று கொண்டவர் திருமணம் செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலை வந்ததுன்னா, அவர்களுக்கும் முதல்லயே இந்த சித்த வித்தையை பற்றி, இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை பற்றி, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர்களுக்கு முழுமையாக உணர்த்தி விட்டு, அவர்களுக்கும் அந்த சித்த வித்தை பெற்ற பின்னர் தான் திருமணம் செய்ய வேண்டியது. ஏதோ வெளி ரீதியான உடல் ரீதியான கவர்ச்சியால இத விதையை பத்தி ஒண்ணுமே விவரம் தெரியாம நானும் வித்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவர் அதை மேற்கொண்டா கூட சரியுது. அப்ப வித்தையில இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கிறதா, நான்வெஜ் என்னால விட முடியாதுன்ற மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்பது உருவாதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். அதால ஒரு சித்த வித்தை பெற்ற பெண்ணையும் ஆடவனையும் சித்த வித்தை பெற்றவர் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, இந்த வித்தையை பற்றி அது முழுமையாக அவர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்திவிட்டு, கூடவே அவர்களும் உபதேசம் வாங்கிய பின்னர் தான் அந்த திருமணம் என்பது செய்து கொள்ள வேண்டியது. அதே சமயம் சித்த வித்தை பெற்ற ஆடவர் பெண்டிர்கள் தம்முள் ஒருவர் அந்யுன்யமாக நேசிக்கும் தருணத்தில் அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டியது. அந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் நிச்சயம் செய்துன்னு சொல்லக்கூடிய தாலி கட்டுதல் முதல் யாதொரு அனாச்சாரங்களும் நடத்தக்கூடாது. அப்ப அதுக்குதான் வேத சாஸ்திர விதிவரை 4 வித திருமணங்கள் இருக்கின்றது. உத்தம விவாகம், மத்தியம விவாகம், அதம விவாகம், அதம விவாகம். இதுல உத்தம விவாகம் கந்தர்வம்.
அப்ப கந்தர்வன் என்பது ஒரு காலத்துல இருந்துன்னா ஆண் பெண் ஒரு அந்த ஸ்பாட்ல பார்க்கும், அந்த ஸ்பாட்ல ஒருவர்களை பிடிச்சிருக்கும், அப்படியே கல்யாணம் பண்ணிப்பார்கள். மத்தியம விவாகம் என்பது பாணிக்கிரகம். பாணிக்கிரகம்னா அந்த கையை பிடிச்சு ஒரு அக்னிய சுயவரம் வர்றது. ஒரு பெண் ஒரு ஆடவனை தேர்ந்தெடுத்தல். சுயவரம். அது பெண்களுக்கு முழு சுதந்திரம் அந்த இடத்துல. அது பாணி என்றால் கை, கிரகணம்னா அந்த ரெண்டு பேர் ஒரு கை பிடிச்சு அக்னியை வளம் வருவது. அது பாணி கிரகணம். அது சுயவரம் என்பது. அதம விவாகம் என்றால் ஒரு மந்திரங்கள் வருது, தாலி கட்டுறது, இந்த மாதிரி சடங்குகள். இதை தாண்டி மற்ற எந்த விதத்துல திருமணம் நடந்தாலும் சரி, இது அதம விவாகம். அதம விவாகம். அது இந்த காலத்துல இந்த உத்தம விவாகம் என்பது நடப்புல இல்லாததால, இன்றைய சட்டத்திட்டங்கள் விதிப்படி அது நடப்புல இல்லாததால மத்தியம விவாகமே நடத்த வேண்டியது. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சபையில வைத்து பெண் தன் வலது கையால தனக்கு விருப்பப்பட்ட ஆடவனுடைய இடது கையை பிடித்து, முதல்ல பெண் ஆடவனுடைய கழுத்திலும், பின்னர் ஆடவர் பெண்ணின் கழுத்திலும் மாலையை சூட்டி திருமண சடங்குகள் நடத்த வேண்டும். அப்போதுதான் அது சுயவரமாகிறது. ஒரு பெண் தான் ஒரு ஆடவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். மிக எளிமையாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதிகமான திருமண சடங்கு கூட நேரங்கள் என்பது கிடையாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம்னாலே வித்தியார்த்தி கல்யாணம் எளிமையாக முடித்து விடலாம். இதுல ஒரு வரதட்சணை கொடுமையோ, இல்ல வீடு வேணும், நகை வேணும், இல்ல இதுல மத்த இதுவே கிடையாது. இது ரெண்டு பேர் பிடிச்சிருந்தா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் சுயவரம். எளிமையான கல்யாணம் இது. ரெண்டு பேருடைய அந்த நோக்கம், வித்தைக்கு தான் முதல் பிரையாரிட்டி இருக்கணும். கூடவே தான் அந்த அடுத்த இதுதான் அந்த உபஜீவனத்துக்காக ரெண்டு பேரும் ஒருவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செயல்படுத்துதல். முதல் முதல் முக்கியத்துவம் ரெண்டு பேரும் அந்த நோக்கம் என்பது வித்தைக்காக இருக்க வேண்டும். இந்த மாதிரி இல்ல, அனாச்சாரமான தாலி கட்டுதல் என்று சொல்லி வரக்கூடிய நிலைமையை அறவே ஒழித்து விட வேண்டியதாகும். அந்த மாதிரி சடங்குகளே தேவையில்லை. அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில அதிகப்படியான பொருள் செலவு, அதெல்லாம் தேவையே இல்லை. ஏதோ ஒரு நாள் கூத்து திருமணம் என்பது. அதற்காக வாழ்நாளில் சம்பாதித்தது ஃபுல்லா செலவு பண்ணுதல். 20-30 வருஷமா உழைத்த உழைப்பெல்லாம் அதிலேயே போஸ்ட், அதில் ஏற்படக்கூடிய அந்த சம்பளத்தை, அந்த வருமானத்தை அதிலேயே ஒரு செலவு பண்ணுதல். அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இங்க எளிமையான திருமணம். அதுதான் ஞானப்பிதா இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இரண்டு பேருடைய மனம் ஒன்றுபட்டிருக்கும் தருணத்தில் யாதொரு வித்தியாசங்களும் கருதாமல் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். இதற்கே பொருத்தங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது மனப்பொருத்தம் என்று சொல்லுவது. அப்ப ஆடவர் பெண்டீர் ரெண்டு பேருடைய அந்த மனம் ஒத்து போனால் போதும். அதுதான் முக்கியமான பொருத்தம். இந்த இடத்துல எந்த ஒரு வித்தியாசம், ஜாதி மதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன் ஏழை, இவங்களுக்கு 10 வீடு இருக்குது, பொண்ணுக்கு ஒரு வீடு தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி எந்த வித வித்தியாசம் தேவையில்லை என்றார். அது அப்படிதான் இந்த திருமணம் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்கன்னா நடத்தினோம். இதற்கே இந்த திருமணத்தை நடத்த இதற்கே பொருத்தங்கள் எல்லாவற்றிலும் மனப்பொருத்தம். அது முக்கியமாக மனப்பொருத்தம் என்பது இங்கு சொல்லுவது எது என்றால், மனம் அது உற்பத்தியான இடத்திலேயே கரெக்டாக அந்த பொருத்த தெரிந்தவர்கள் தான். இப்போ ஆடவன் சித்த வித்தை பெற்றிருந்தால் தன்னுடைய அந்த இந்த பயணத்தில் இருக்கும் போது டெய்லி ஜபம் பண்ண சொல்ல,
தன்னுடைய மனதை அது இருக்கும் இடத்திலே பொருத்தக்கூடிய அந்த ஜீவனோடு அது ஐக்கியப்படக்கூடிய அந்த நோக்கம் என்பது இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி பெண்டிற்கும் அந்த நோக்கம் இருக்கும். அப்ப இரண்டு பேருமே அவரவருடைய மனதை அவரவருடைய உற்பத்தி ஸ்தானமான அவரவருடைய ஜீவனிடத்திலேயே பொருத்தக்கூடிய அந்த திறமை இருக்கும். அவருடைய வாழ்வியல் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல மனப்பொருத்தம் என்பது. ஆனால் மனப்பொருத்தம் என்பது உலகில் இருக்கக்கூடிய இந்த மாயையில் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ படிப்போ பட்டமோ பதவியோ இதெல்லாம் கிடையாது. மனப்பொருத்தம். அந்த மனமானது தன்னுடைய அவரவருடைய ஜீவனில் பொருத்தக்கூடிய அந்த திறமையை தான் இங்கு மனப்பொருத்தம் என்று சொல்லுவது. அதுதான் வித்தியாத்தி. இதே மனதை அகங்காரத்தோடு பொருத்தும் போதுதான் இந்த மாயையினுடைய பலவிதமான முரண்பாடுகள் என்பது, பல்வேறு ராக துவேஷங்கள் வித்தியாசங்கள் என்பது இயல்பாகவே அது ஏற்பட்டுவிடும். நான் ஏழை, நீ பணக்காரன், நீ ஜாதி வேற, நான் ஜாதி வேற. ஆனால் உண்மையில் மனப்பொருத்தம் என்பது அகங்காரத்தோடு தொடர்பு இல்லாமல் அந்த மனமானது தான் உற்பத்தியான ஜீவனிடத்திலேயே அதில் பொருத்துவதுதான் மனப்பொருத்தம். அப்ப ரெண்டு பேர் நோக்கமும் அந்த ஈஸ்வர சேவையில் தான் இருக்கும். அப்ப அத்தகைய பொருத்தம் தான் பொருத்தத்திலேயே சிறந்த பொருத்தம். அதை விட்டுட்டு ஒரு ஜோதிடத்தில் ஒரு 10 பொருத்தன்ற முறையில அதுவும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் தான். அதுவும் ட்ரூவா கிடையாதது. அதுவும் தவறாகத்தான் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. 10 பொருத்தம் என்ற முறையில் இது. அப்ப அதெல்லாம் தேவையில்லை. உண்மையான பொருத்தம் என்பது மனப்பொருத்தம் தான். அப்படி அந்த இரண்டு பேருமே வித்தியார்த்திகளாக இருக்கும் பட்சத்தில், இரண்டு பேருமே விருப்பப்படுவார் என்ற சமயத்தில் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். இதுதான் ஞானபிதா திருமணங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வலியுறுத்துறாரு. இந்த 8வது நடவடிக்கை கிரமங்கள் மூலமாக. அப்ப இந்த நடவடிக்கை கிரமங்கள் எதுக்காக நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா, இந்த மாயையான இந்த உலகத்தில் இருந்து நம்மளுடைய ஜீவனை ஒரு பற்றில்லாமல் அந்த பந்தத்திலிருந்து நாம் மீட்டு எடுக்க வேண்டும். அந்த மீட்டு எடுப்பதற்குத்தான் இந்த வழிமுறைகள் கிரமங்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு முன் என்ற மாதிரி கிமு கிபி என்ற மாதிரி வாழ்க்கை முறைதான் ஒருடைய மனிதன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்போ சித்த வித்தை மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப அதே மாதிரி வித்தியார்த்தியை தேர்ந்தெடுப்பது தான் மிகச் சிறந்தது. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலையும் சிறியது சதா சர்வகாலமும் நமக்குள்ள அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இயல்பாகவே அது ஏற்பட்டு விடும். அது அதிக முயற்சி இல்லாம எஃபெக்ட் இல்லாம இயல்பாகவே தானாகவே அது நடக்க ஆரம்பிச்சு விடும். அந்த நோக்கம் என்பது அந்த மனமானது அந்த ஜீவனில் பொருத்தக்கூடிய நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும் உற்பத்தியான இடத்திலேயே. அதுக்குதான் அந்த குடும்ப சூழ்நிலையும் அப்படி அமைத்து கொள்வது தான். அந்த சூழ்நிலையை வித்தியார்த்திகள் தன்னுடைய ஜப வாழ்க்கைக்கு சரியாக உருவாக்குவதும் அது வித்தியார்த்தியுடைய கடமை. அது அப்படி உருவாக்காமல் அந்த வெளிசுவாச மக்களோடு வாழ்வோம், அவர்களோட விட்டு பிரிய மாட்டோம், பந்த பாசத்தில் நான் சிக்கி இருப்போம் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா நமக்குள் அந்த வித்தை என்பது ஞானபிதாவுக்கு கொடுத்த உறுதிமொழி என்பது நம்முடைய ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் என்று அந்த நினைத்த அந்த இது கூட சிறியது. அதுக்கு பல்வேறு விதமான தடைகள் என்பது இயல்பாகவே ஏற்பட்டு விடும்.
அதுக்குத்தான் ஞானபிதா ஒரு சித்த வித்தை பெற்றவர்கள் எப்போதுமே சரியது அந்த வித்தையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்ப சூழ்நிலையும் அவரவர்கள் குடும்பத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த கல்யாணத்துக்கும் அதுல முக்கியமான ஒரு ஆண் பெண் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை அதுதான் அது. அவர்கள் வாழ்வியலை நிச்சயிப்பதற்கு அதுக்குதான் ஒரு வித்தியார்த்தி மற்றொரு வித்தியார்த்தியோடு திருமணம் பண்ணனா எல்லா விதத்திலையும் வந்து அந்த சூழ்நிலை என்பது இயல்பாகவே அந்த வித்தை நடத்துவதற்கான சூழ்நிலை இயல்பாகவே உருவாகிவிடும் என்பதற்காக தான் இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம நாளைக்கு நாம் 9வது கிரமங்களை பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே திருமணம் விஷயங்களை சார்ந்தது. அதுல 6வது சட்டம் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சித்த வித்தை அபியாச ஆலயத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஸ்தாபிக்கிறதுக்காக இருக்கக்கூடியவங்க சித்த வித்தியார்த்திகள் அவங்க இங்க ஜாதி மதம் இத மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது. நான் இன்னார் ஜாதி அவர் வேற ஜாதி, நான் இன்ன மதத்தை சார்ந்தவன் அவர் வேத மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு அதில் இன்னொரு ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடாது. இந்த உயர்வு தாழ்வுங்கிறது ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானாபானங்களையும் கூட நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஏகோதர சகோதரத்துவத்தோட இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சம சிந்தனை சம நிலைமை அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தாழ்ந்தவர்கள் அபிமானிச்சுட்டு இருக்கிறவங்களோட நம்ம விவாகம் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த நிலைமைக்கு நம்மளுடைய மனநிலைமையானது முன்னெடுத்து வரணும் அப்படிங்கிறார். ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெண் கொடுத்து அதை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் சொல்லுது. அதனால இந்த உயர்வு தாழ்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்ம பார்க்க முடியாத ஒரு நிலைமைங்கிறது வந்துடும். அப்படிதான் அந்த திருமண முறைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறாரு. 7வது சட்டத்துல சாமி சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு சித்த வித்தை பெற்றவர்கள் சித்த வித்தை பெறாதவர்களை இங்க திருமணம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த சித்த வித்தை பெற்றவர்களுடைய சக்தி என்னவா இருக்குன்னா அது உள்ளுக்குள்ளாரையே அது அடங்கி இருக்கிறதுக்கான முயற்சியில இருக்கும். சித்த வித்தை பெறாதவர்களுடைய சக்தி அது வெளியிலேயே வியாபித்து இருக்கும் அப்படிங்கிறார். இதுல சக்தி அப்படிங்கிறது மனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பொதுவா இப்போ உலகவாசிகளுடைய சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நல்ல அந்தஸ்தோட இருக்கணும், ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும், பேரு புகழோட இருக்கணும், வசதி வாய்ப்புகளோட இருக்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும், மற்றவங்கெல்லாம் நம்மளை பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. அவங்களுடைய எல்லா மோட்டிவேஷனும் வெளியில இருக்கிறவங்க தன்னை பெருமையாக பார்க்கணுங்கிற அந்த எண்ணத்திலேயே இருப்பாங்க. அதனால அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உலகம் சார்ந்த விஷயத்திலேயே இருக்கும். அங்க தன்னை அறியணும், தன்னை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சமும் இருக்காது. மற்றவங்களுக்காகவே வாழ வேண்டிய அந்த வாழ்வியலை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்க என்னவா இருக்காங்களோ அது போல நாமளும் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாழக்கூடிய வாழ்வில் அந்த சிந்தனையோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க சித்த விதை பெற்றவர்களுக்கு இங்க என்ன போதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, சித்த வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த வித்தையை வாங்கினதுனால ஜீவன் தான் முக்கியம், ஜீவனுக்கு நிகராக நம்ம எதையுமே வைக்க முடியாது, இந்த ஜீவனை இழந்து அதுக்கு நிகராக இங்க எதையும் அடைய முடியாது, இந்த ஜீவனை சேமிப்பதற்காக நம்ம எதை வேணாலும் தியாகம் பண்ண தயாராக இருக்கலாம், அதுல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்ல நாம இங்க பயணிச்சுட்டு இருப்போம். நம்மளுடைய எல்லா முக்கியத்துவமும் ஜீவனை சேமிக்கிறதுல இருக்கும். ஆனா மற்றவங்களுடைய உலகவாசிகளுடைய எண்ணம் ஜீவனை பத்தின சிந்தனை இருக்காது. அந்த உலக பொருள்களுக்காகவே ஓட வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த 2 வகையான மனநிலைமைகள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது
ஒரு இடரலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாக உலகவாசிகளில் இருக்கக்கூடியவங்க இரண்டு பேரும் ஒரே மனநிலைமையில் இருக்கிறாங்க, இரண்டு பேருடைய சக்தியும் வெளியில வியாபிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அங்கேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகி ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை இருக்கவே செய்யுது. கணவன் மனைவிகளுக்குள்ள அந்த தகராறுங்கிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன வகையில வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா ரெண்டு பேருடைய மனமும் ஒரே ஒருமித்து இருக்கும் சமயத்திலே அது நடக்குது. இப்ப எதிரெதிர் கோணங்கள்ல இருந்தால் அங்க எந்த வகையான பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க வீடு கட்டணும், இன்னும் 2-3 வண்டி வாகனங்கள் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் சொத்துக்கள் சேர்க்கணும்னு ஆசையில இருப்பாங்க. நாம இருக்கிற சேவிங்ஸ் போதும், எளிமையா இருக்கிறதுக்கு என்ன வழி, இந்த ஜீவனை விரயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நாம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த 2 வகையான மன மாற்றங்கள்னால மன ரீதியான ஏகப்பட்ட அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல இது உடல் ரீதியாகவும் சொல்லலாம். உடல் ரீதியாகவும் நம்மளுடைய சக்தியானது வெளியில, மற்றவங்க சக்தி வெளியில வியாபிச்சும் நம்ம சக்தி உள்ளில் அடங்கி இருக்கும்போது அந்த உஷ்ணமானது ரெண்டு பேருக்குள்ளாரே வித்தியாசப்படும். நல்ல பயிற்சி பண்ணி நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடம்பினுடைய உஷ்ணமும், பயிற்சினா என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய மனைவியினுடைய உடம்பினுடைய உஷ்ணமும் வெவ்வேறாக இருக்கும். ஸோ இந்த 2 வகையான உஷ்ணங்கள், ஒன்று சுத்த உஷ்ணத்தை சார்ந்து இருக்கக்கூடியது, இன்னொன்று அசுத்த உஷ்ணத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. இந்த 2 வகையான உஷ்ணங்களும் சந்திக்கிற சமயத்தில், சம்யோகத்தில் ஈடுபடுகிற சமயத்தில் பலவித வியாதிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி இங்கே வந்து சொல்கிறாரு. அதனால் சித்த வித்தை பெறாத பெண்ணையோ, ஒரு ஒரு பெண் ஒரு ஆணையோ, இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்திக்க கூடாது. சித்த வித்தை பெற்றவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. இதில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை நமக்கு சித்த வித்தியார்த்திகள் கிட்ட ஒரு பெண் எடுக்க முடியல, ஆனால் நமக்கு சொந்தத்திலேயோ இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துலையோ ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்கூட்டியே அந்த பெண்ணுக்கு இந்த வித்தை பற்றின விவரங்களை அறிவித்து அந்த பெண்ணுக்கு சம்மதம் ஏற்படுகிற சமயத்தில் அந்த பெண்ணுக்கு முன்கூட்டியே உபதேசம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நாம் திருமணம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்மளுடைய வாழ்வியல் முறை எதை சார்ந்து இருக்குது, நம்மளுடைய முக்கியத்துவம் எதை சார்ந்து இருக்குதுங்கிறத அந்த பெண்ணுக்கு புரிய வச்சு உபதேசத்தை வாங்கினதுக்கு அப்புறம் திருமணம் செய்யறதுங்கிறது இது சரியான வகையில் இருக்கும். அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நாம் உட்காந்து தியானம் பண்ணும் போது நமக்கு இடையூறு இல்லாமல் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தியானம் பண்ணும்போது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதிரெதிராக இருக்கிற சமயத்தில் நம்ம தியானம் பண்ணலான்னு உட்காரும்போது நமக்கு ஒரு வேலையை தருவாங்க. இந்த வேலை செய்யாமல் அங்கே உட்காந்து என்ன சாதிக்க போகிறீங்கன்னு நம்மளை கேட்பாங்க. அதனால் இந்த வேறொரு பெண்ணை நம்ம திருமணம் செய்வதாக இருந்தால் முன்கூட்டியே இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த பெண்ணுக்கு சரியான புரிதல்களை ஏற்படுத்தி அந்த உபதேசத்தை அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அப்படி செஞ்சால் நம்மளுடைய வித்தைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நம்மளுடைய வாழ்வியலுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் சாமி இந்த சட்டங்களை எழுதுறாரு. அதில் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பார்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, திருமண முறைகளை சார்ந்த ஒரு விஷயத்தை இங்கே விளக்குறாரு. பொதுவாக வேதங்களில் வந்து 4 வகையான திருமண முறைகளை வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று வந்து உத்தம விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது காந்தர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே புராணங்களில் வந்து இந்த காந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்குள்ளார நடக்கக்கூடிய திருமண முறைகளாக இந்த அறிமுகப்படுத்தினதா சில புராணங்கள் இருக்குது. அதில் இந்த விஸ்வாமித்திரர் அவருடைய பொண்ணு சகுந்தலை அவங்களுக்கும் துஷ்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கும் ஏற்படக்கூடிய துசந்தன் நினைக்கிறேன், துஷ்யனா துசந்தனான்னு தெரியல, அந்த நேமில் தான் வரும். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் ஏற்படக்கூடிய திருமண முறையை பற்றி புராணங்கள் பேசும்போது அது காந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் எந்த ஒரு மத சமய சடங்குகளும் இருக்காது. 2 பேருடைய மனம் அங்கே ஒன்றுபடுகிற சமயத்தில் 2 பேரும் சம்யோகத்தில் ஈடுபட்டுருவாங்க. அதை தவிர அவங்க 2 பேர்த்துக்கு மட்டுமே இவங்க கணவன் மனைவின்னு தெரிஞ்சா போதும்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு திருமண முறை அது. அது பூமியில இந்த உலகத்துல இது நடப்புல இல்லை. அது தேவர்களுடைய லோகங்கள்ல இருக்கிறதாக வேதாகமங்கள்ல சொல்லப்பட்டதுனால அது பூமியில அது இப்போ வந்து நடப்புல இல்லாதனால அந்த திருமணத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதும் இல்லை. அதனால உத்தம விவாகம் அப்படிங்கிறது நாம் அதை கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது காந்தர்வ திருமணம், அது நம்மளுக்கானது அல்ல, அது உலகத்துல நடப்புல இல்லாதது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த விவாக முறை என்ன அப்படின்னா பாணி கிரகணம், அதாவது மத்திம விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பாணி கிரகணம் அல்லது சுயம்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பெண் தனக்கு தகுந்த ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அவங்க கைப்பிடித்து அந்த சடங்குகளை அவங்க நிறைவேற்றிக்குவாங்க. அந்த அக்னி குண்டத்துக்கு அக்னி குண்டத்தை அவங்க கைகளை பிடித்து அவங்க வலம் வரும்போது ஒரு பெண்ணினுடைய வலது கையால் தனக்கு விருப்பமான ஒரு ஆணினுடைய இடது கையை பிடித்து அந்த அக்னியை வலம் வரும் பொழுது அந்த திருமண சடங்குங்கிறது அங்கே முடிஞ்சு போயிடுது. அதில் வேற எந்த சடங்கோ சம்பிரதாயங்களோ மந்திரமோ எதுவுமே கிடையாது. இதுக்கு பாணி கிரகணம், கை பிடித்தல். கிரகணம் அப்படின்னா சேர்த்தல், பாணி அப்படின்னா கைகள், கைகள் சேருதல், கை கோர்த்தல் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க அந்த ராமாயணத்துல சீதா தேவி வந்து சுயம்பரமாக தனக்கு தேவையான ஒரு ஆடவனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. வில்ல ஒடிச்சு பார்க்க சொல்லி ஒரு சுயம்பரம் நடந்ததுதான் நாம ஒரு செய்தியை கேட்க முடியும். ஸோ அது வந்து சீதா அண்டு ராமாவுக்கு நடந்தது வந்து அந்த புராண கதைகளில் ஏற்பட்ட திருமண முறை வந்து மத்திம விவாகத்தை சார்ந்ததாக இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய திருமண முறை வந்து அதம விவாகம். அதம விவாகம் அப்படின்னா தாலி கட்டுறது. அதில் சமய சடங்குகள் நிறைய இருக்குது. அதில் ஏகப்பட்ட ஒரு 16 வகையான சடங்குகளை அவங்க வந்து மேற்கொள்கிற ஒரு நிலைமைன்னு ஒன்று இருக்குது. நிச்சயதார்த்தத்திலிருந்து அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற வரைக்குமே கூட இந்த 16 வகையான சடங்குகளை அவங்க ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட பொருட்செலவும் ஏகப்பட்ட மந்திர உச்சாடனங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சடங்குகள் இருக்குது. அது இயல்பாக இந்து மத சம்பிரதாயங்களில் தாலி கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் இருக்கக்கூடியது. அது அதம விவாகம். அதுக்கு அடுத்த விவாகம் என்ன அப்படின்னா அதமாதமம். அப்படின்னு சொன்னால் இந்த தாலி கட்டுதலும் இந்த சுயம்வரமும் அப்புறம் இந்த காந்தர்வமும் இந்த மூன்றும் இல்லாமல் வேற ஏதாவது திருமண முறைகள் இந்த உலகத்தில் நடப்பில் இருக்குதுன்னு சொன்னால் அத்தனை மீதி இருக்கக்கூடிய அத்தனை திருமண முறைகளையும் அதமாதமம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதிக்கு கீழே தான் அது கொண்டு வர்றாங்க. ஒரு கிறிஸ்டியானிட்டியில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க மோதிரம் மாற்றிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் அதமாதமம் தான். இஸ்லாமிய மதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிக்குவாங்க. அது அதமாதமம் சார்ந்த விவாகம் தான். இது போல் வேறு வேறு மத சமய சடங்குகளில் சில கோத்திரங்கள் சார்ந்த சடங்குகளில் எதெல்லாம் வந்து இந்த தாலி கட்டுதலும் சுயம்வரமும் காந்தர்வமும் இல்லாமல் வேறு ஏதாவது முறைகள் வருது அப்படின்னா அது எல்லாமே அதமாதமம்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் வரக்கூடியது தான். இப்போ சாமி நமக்கு வந்து எந்த திருமண முறையை நடத்துறதுக்கான ஒரு ரெக்கமெண்டடாக அவர் சொல்கிறாரு அப்படின்னா மத்திம விவாகம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அதில் சமய சடங்குகள் அப்படிங்கிறது இல்லை. காந்தர்வத்தில் இல்லை தான், ஆனால் அது நடப்படையே இல்லை உலகத்தில், அது அக்செப்டபுளாக இல்லை. அதனால உலகத்தில் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய விவாக முறைகளில் மத்திம விவாகம்ங்கிறது ஒரு சிறந்ததாகவும் அது நமக்கு சரியான வகையில் சமய சடங்குகள் இல்லாமல் அது ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை நமக்கு வந்து சாமி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதனால ஒரு சித்த வித்தியார்த்தி ஒரு பையன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதாக இருந்தால், ஒரு சித்த வித்தியார்த்திகள் அவங்க திருமண முறைகளை மேற்கொள்றதாக இருந்தால் அவங்க மத்திம விவாகத்தையே மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்கே சட்டமாக சாமி வந்து சொல்கிறாரு. அந்த சமய சடங்குகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த தாலி கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளாகட்டும் அதமாதமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளாகட்டும் அது நாம் செய்யக்கூடாது. 8வது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 2 பேருடைய மனம் ஒன்றுபடும் தருணத்தில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா பொதுவாக திருமணத்துக்குன்னு சொல்லி ஒரு 10 பொருத்தம் பார்ப்பாங்க இந்து மத சம்பிரதாயங்கள்ல. ஒவ்வொரு பொருத்தமும் பொருந்துதா, 10க்கு எத்தனை மார்க் வாங்கி இருக்குது, 7 பொருத்தம் பொருந்திடுச்சு 8 பொருத்தம் பொருந்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பொருத்தங்கள்ல முக்கியமான பொருத்தங்கள்னு சில இருக்கும். அது 9 பொருத்தமே பொருந்தி இருந்தாலும் அந்த முக்கியமான பொருத்தம் பொருந்தலன்னு சொன்னா அப்பவும் ரிஜெக்ட் அப்படின்ட்டுருவாங்க. ஜாதகம்
ஓகே ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான அந்த பொருத்தங்களை பார்த்து பார்த்து இங்கே திருமணம் செய்து வைத்தாலும் கூட அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சாந்தி நிலைமை, அந்த நிம்மதியான அந்த வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு மனப்பொருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு பொருத்தம் பொருந்தி போச்சுன்னா போதும், அந்த சாந்தி நிலைமை நமக்கு கிடைச்சிடும். திருமணம் சுமூகமாக இருக்கும், திருமண வாழ்க்கைங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிறது தான் சாமியினுடைய கருத்து. அதனால இந்த 10 பொருத்தத்தையும் பார்த்து அதுல ரிஜெக்ட் பண்ணலாமா எடுத்துக்கலாமான்னு சொல்லி பார்க்கறத விட இந்த ஒரு பொருத்தத்தை மட்டுமே பாருங்க. எல்லா பொருத்தங்களிலும் சிறந்த பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனப்பொருத்தம் தான். ஏன்னா அது பொருந்தலை அப்படின்னு சொன்னா அங்க 10ம் பொருந்தி இருந்தாலும் கூட அந்த மனப்பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா டைவர்ஸ்ல தான் போய் நிற்பாங்க. ஆனா அந்த 10மே பொருந்தாட்டினாலும் கூட மனப்பொருத்தம்னு ஒன்று பொருந்திடுச்சுன்னு சொன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க தங்களுடைய வாழ்வியலை அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்க அதை பகிர்ந்துக்குவாங்க. அதனால அந்த திருமண வாழ்வியல்ல அந்த விரிசல்கள் வராது. இன்னைக்கு ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸு பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த மனப்பொருத்தம் பொருந்தாததுதான் காரணமா இருக்க முடியும். அந்த மனப்பொருத்தம் பொருந்திடுச்சுன்னு சொன்னா அந்த விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மையும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதாவது சம்யோகித புத்தியோட எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களால சரியாக அனுசரணையாக போக முடியும். அதனால தான் இங்க மனப்பொருத்தத்தை சாமி இங்க முக்கியமாக பார்க்கிறாரு. அதனால நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் இல்லை நாம் திருமணம் செய்யாதவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கும் அந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அந்த மனம் ஒன்றுபடும் தருவாயில வேற எந்த ஒரு வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. அவங்க வித்தை வாங்கியிருக்கணும், நாம வித்தை வாங்கியிருக்கிறோம், 2 பேருடைய மனம் பொருத்தமாகி போச்சு அப்படின்னு சொன்னா திருமணத்தை நடத்த வேண்டியது தான். அதுல ஏழை பணக்காரன் அவன் அப்படி இருக்கிறவன் இப்படி இருக்கிறவன் கருப்பு சிகப்பு அவன் வேற ஒரு மொழிக்காரன் வேற ஒரு மொழிக்காரங்க இது எதுவுமே பார்க்க வேண்டியது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே சாமி சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் இந்த திருமணம் சார்ந்த சில சட்டங்களாக ஒரு 6வது சட்டத்திலிருந்து 8வது சட்டம் வரைக்கும் திருமணத்தை நாம் எப்படி நடத்தணும், அதில் என்னென்னலாம் பார்க்கணும், எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் அதை நடத்தணும் அப்படிங்கிறத சாமி தெளிவுபடுத்தினதா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது இதுதான். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் ஐயா. இப்போ நம்ம அடிக்கடி கோட் பண்ணுவோம், நாசியில் வாசி உள்ளவனே நம்பாதே அப்படின்னு இயேசு சொன்னாருன்னு. இப்ப நம்பிக்கைன்றது பல விதத்துல இருக்கு. புருஷன் பொண்டாட்டியை நம்புறது, பொண்டாட்டி புருஷன் நம்புறது, பெற்றோர் வயசானப்ப நம்ம குழந்தைகளை நம்ம காப்பாற்றுவாங்க நம்புறது, இது பல விதமான நம்பிக்கை இருக்கு. இயேசு எந்த நம்பிக்கை வச்சு நம்பாதேன்னு சொல்றாரு அவரு? ஆக்சுவலா இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னது கிடையாதுங்கய்யா. இந்த வார்த்தை இருக்கிறது பழைய ஏற்பாட்டுல, அது யூத மத சம்பிரதாயங்கள்ல இருக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம் இது. இயேசு கிறிஸ்து இது சொல்லல, இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வியலுங்கிறது ஆமா அத பைபிள் தான். பழைய ஏற்பாடு பிளஸ் புதிய ஏற்பாடு இரண்டும் இணைந்ததுதான் பைபிள். நீங்க சொன்ன இந்த வார்த்தையானது அவர் பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, அது பழைய ஏற்பாட்டுல இருக்குது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை சார்ந்தவர், அவர் அந்த வார்த்தையை சொல்ல கிடையாது. அவங்க எதை வச்சு சொல்லுங்க, இல்ல அவங்க எதை வச்சு சொன்னாங்க நம்பாதேன்றது? அவங்க என்ன நம்பிக்கை வச்சு சொன்னாங்க? அதாவது அவங்க என்ன வகையில சொல்றாங்கன்னா, அந்த வாக்கியத்தை நம்ம முழுசா படிச்சு பார்க்கணும். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாம அவனை பத்தி நினைக்கிறதுக்கு அவன் ஒண்ணுமே கிடையாது, அவனை நினைக்கிறதுல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவனை நாம நினைக்கிற மாதிரி அவன் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு. ஒரு மனிதர்களை நாம ஒரு மதிப்பு கொடுக்கறோம், ஒரு மனிதர்களை நம்ம உயர்வா கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கற அளவுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நாசியிலே சுவாசம் ஒருத்தனுக்கு ஓடலன்னு சொன்னா அவனுக்கு மதிப்பு கொடுக்க சொல்றாங்க. அப்படி ஓடாதவன் யாரா இருக்க முடியும்? இப்ப மாணிக்க வாசகர் சொல்லுவாரு, போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை குறித்து பாடும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப போக்கும் வரத்தும் ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவன் புண்ணியனாக இருக்க முடியும், அவன் ஈஸ்வரனாக இருக்க முடியும்னு சொல்றாரு.
அப்போ ம். தன்னுடைய அந்த ஜீவனாக இருந்த அந்த குணாதிசயங்களை ஒருத்தர் அதை எல்லாத்தையும் அகற்றி ஈஸ்வரத்துவத்தோட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க ம். அவரை நினைக்கிறதுலயோ அவரை என்றதுலயோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா ம். நம்ம அவரை ம். சிந்திக்கும் போது அவர் மாதிரி ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சியில ஒரு முன்னெடுத்து வைப்போம். ம். இந்த ம். சுவாசம் வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களை நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம்னு ம். சொன்னா அவன் கார் வாங்கினா நானும் கார் வாங்குவேன். ம். அவன் என்ன பண்றானோ அதை நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா அவனுடைய செயல்பாடு பின்னாடியே தான் என்னுடைய மனசு போயிட்டு இருக்கும். இங்க நான் கவனிக்க ஆமா. வேண்டியது யாரை நான் ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஈஸ்வரத்துவத்தை அடையறதுக்கு யார் முயற்சி பண்ணாங்களோ ஈஸ்வரத்துவத்தை அடைஞ்சு யார் இருக்கிறாரோ அவரை நான் நினைச்சேன்னா அவர் என்னென்ன வழிவகைகள் மேற்கொண்டாரு, அவர் என்னென்ன ம். செயல்பாட்டுல இருந்தாரு, அதை நான் கவனிச்சு ம். பார்த்தேன்னா நாளைக்கு என்னுடைய செயல்பாடும் அவரை போலவே மாற்றம் அடையறதுக்கு காரணமாகும். அப்போ ம். யார் ஒருவர் தன்னுடைய நாசியை உள்நிலைப்படுத்தி ஈஸ்வரத்துவத்தோடு இருக்கிறாரோ அவரை ம். தவிர்த்து நாசியில சுவாசம் ஓடக்கூடிய சாதாரண மனிதர்களை நாம கவனிக்க வேண்டியது இல்லை. அவர்கள் ம். எண்ணப்படுவதற்கு நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளார அவங்கள கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத தான் அந்த ம். வாக்கியம் வந்து சொல்லுது. அந்த பழைய ஏற்பாடு டைம்ல யெகோவா தேவன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா அததான் உணர்றாங்க இப்போ. ஆமா ஆமா ம். யெகோவா மேசியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கடவுளை பத்தி பேசும்போது யூதர்களுடைய அந்த மத நம்பிக்கையில இருக்கக்கூடிய கடவுளினுடைய பெயர் அது ம். ஸோ இந்த சிந்தனை அந்த காலத்துல இருந்திருக்கு. இருந்திருக்கு. ஆமா ஆமா. ம். ஓகே. நன்றி ஐயா. நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரங்க ஐயா ரமேஷ் ஐயா. ஐயா. ஆத்த ஐயா நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. சொல்லுங்க ஐயா எனக்கு எனக்கு ஒரு கேள்வியா. சொல்லுங்க. நான் கடந்த சில மாதமா தான் சித்தவிடம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க. இதுல வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு சமீரணன் அப்படின்ற ஒரு கதி இருக்குதுன்னும் அது நம்முடைய தூக்கத்துல தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஆனா இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம ராத்திரி படுக்கும்போது நம்மளே அறியாம இயற்கையான முறையில சந்திரன்ற கதி நடக்குது. ஆனா காலையில நம்ம பயிற்சி பண்ணணும்ன்றதுனால ஒரு அலாரம் வச்சோ அப்படி இல்லைன்னா அந்த கதி நடத்தும் போது அதுல இருந்து வெளியே வந்து ரெடி ஆயிட்டு பயிற்சியில உட்காரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நடக்கிறது இயற்கையான முறையில நடக்கிறது. ரெண்டாவது நம்ம பண்றது வந்து இது செயற்கையான முறையில பண்றது. இது ரெண்டுமே ஆமாயா, இது ரெண்டுமே முரண்பட்டது இல்லையா? இயற்கையாவே நான் என்ன நினைக்கிறேன்னா இயற்கையாவே நடக்குது இல்லையா? அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தூக்கம் தெளிஞ்ச உடனே பண்ணா அது சரியா? இல்லைன்னா இதுக்கு நடுவுல எழுந்து நம்ம அதிகாலையில பண்றதுக்கு உண்டான ரெண்டுத்துக்கும் இருக்க முரண்பாடு என்னையா? இதுல முரண்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ அது ஈஸ்வரன் நீங்க மியூட் பண்ணிருங்க எக்கோ ஆகும். அதாவது ஈஸ்வரனுக்கு தான் அந்த இரண்டு நிலைமைகள். ஒரு நிலைமை அவரு உள்ளுக்குள்ளார களங்கம் இல்லாமல் இருக்கிற நிலைமை, அவரே தான் களங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு. இப்ப நான் என்ன முடிவு பண்றேன்னா எனக்கு இந்த இரண்டு நிலைமையே அவர் அனுபவப்படுத்தி காமிக்கிறாரு. மாயைன்னா என்ன அதையும் எனக்கு இங்க பாடமாக காமிச்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் மாயை அப்படின்னு அவஸ்தையை காமிக்கிறாரு. பிரம்மங்கிற அவஸ்தையை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். இதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது. இப்ப நாம தான் தேர்ந்தெடுக்க போறோம். எனக்கு மாயை வேணுமா பிரம்மம் வேணுமா? இப்ப அதை நான் இயல்பா விட்டுட்டேன்னு சொன்னா அவர் களங்கமுள்ள தன்மையில அவர் இருக்கிற சமயத்துல எனக்கு இல்ல களங்கம் இல்லாத தன்மை தான் வேணும் அப்படின்னு நாம தேர்ந்தெடுக்கிற சமயத்துல நாம நம்மளுடைய முயற்சியில போக வேண்டியதா இருக்கும். அப்படி அந்த களங்கம் இல்லாத தன்மைக்கு நம்ம போனோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம கவனிக்க முடியும், ஆனந்தத்தை கவனிக்க முடியும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த மனசும் ஜீவனும் எப்பெல்லாம் சேருதோ அப்பெல்லாம் நமக்கு ஆனந்தம் கிடைச்சிரும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா நமக்கு ஆனந்தம் நிச்சயமாக கிடைக்கும். தூக்க சமயத்திலையும் நமக்கு ஆனந்தம் இருக்குது. ஆனா நம்மளால உணர முடியறது இல்லை. ஏன்னா அது நம்ம முயற்சியில நடக்கல. அது தானாகவே அந்த கதி ஓடுச்சு, அதுவா ஓடுது, அதுவா ஆனந்தித்துட்டு இருக்குது. ஆனா நமக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் தான் நாம தூங்கிட்டு இருக்கிறோம். அதே அந்த இரண்டு பேரும் சேருகிற அந்த நிகழ்வு நம்மளுடைய முயற்சியில நடந்துச்சுன்னு சொன்னா நம்மளால அங்க இருக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்க முடியும். அதனால தான் நாம அதே கதியை நம்மளுடைய முயற்சியில செய்யும் போது
இந்த 2 பேர் இணையக்கூடிய தருணத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்மளால முழுவதுமாக அனுபவப்பட முடியுது. ஆனா அவங்களாக அது இணைகிற அந்த தருணத்துல நமக்கு எந்த அனுபவமும் கிடைக்காமல் தூக்கம்ங்கிறது அது வெறுமனே நேரம் ஸ்கிப் ஆகிறத மட்டும் தான் நம்ம உணர்றோமே தவிர அங்க தூக்க சமயத்துல நம்மளுடைய நிலைமை என்னங்கிறது உணர்றது கிடையாது. ஏன்னா அது நம்மளுடைய முயற்சியில நடக்காததுனால. அதே நம்மளுடைய முயற்சியில நடப்பது நிஷ்டை. நம்மளுடைய முயற்சி அல்லாமல் அதாவது தன்னிச்சையாக நடப்பதுக்கு பேர் நம்ம அதுக்கு தூக்கம்னு நாம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண் இதுதான் நான் நினைக்கிறேன். ஒன்று நம்மளுடைய முயற்சியில நடக்கிறது, இன்னொன்று நம்முடைய முயற்சி அல்லாமல் நடக்கக்கூடியது. முயற்சி அல்லாமல் நடக்கிறதுல அனுபவம் இருந்தாலும் கூட நமக்கு தெரியப்படுத்துறது இல்லை. நம்மளுடைய முயற்சியில நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணரக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆனா ரெண்டுமே ஒரே நிலைமை தான். இரண்டிலுமே மனமும் ஜீவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். இரண்டிலுமே ஆனந்தம்ங்கிறது இருக்கிற நிலைமை தான். நம்முடைய முயற்சியை பொறுத்து அனுபவம் கிடைக்குது, தன்னிச்சையாக நடக்கும்போது அனுபவம் பண்றது இல்லை. இதுதான் நான் ஐயா வச்சிருக்கிறேன். ஐயா சொல்லுங்க. இப்போ நம்ம தூக்கத்துல வந்து அகங்காரம் அடங்கி மனம் அடங்கி ஜீவன் மட்டும் இருக்கு இல்லையா? ஆமா தூக்கத்துல ஆமா அப்போ நம்மளே நம்மளோட முயற்சியில பண்ணும்போது அதை நம்ம பாக்குறோம்னா அது நமக்கு தெரிய வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் ஐயா? காரணம் சொல்றேன் நானு. அதாவது தூக்கத்துல தெரியல, நம்மளோட முயற்சியில பண்ணும்போது தெரியுது. இது ரெண்டுத்துக்கும் அங்க என்ன இருக்குது? நம்மளா செய்யும் போது என்ன இருக்குது? எனக்கு புரிஞ்சுதான் நான் சொல்றேங்க. மியூட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க அனுபவம்னு சொல்ற போது யார் அனுபவிக்கிறாங்க? ஜீவன் அனுபவிக்குதா இல்ல இந்த உடம்பு அப்படிங்கிற அகங்காரம் அனுபவிக்குதா அப்படின்னா இல்ல, மனசுதான் அனுபவிக்குது. மனம்தான் பார்த்தல் கேட்டல் அறிதல் அப்படிங்கிற தொழில்களை செய்யக்கூடியது. அதனாலதான் தூக்க சமயத்துல இந்த பார்த்தல் கேட்டல் அறிதல்ங்கிற தொழில் அதுக்கு இல்லாததுனால அந்த தூக்கம்ங்கிறத சாமி தொழில் விட்ட சமயம், வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சமயம்னு சொன்னாரு. அதனாலதான் அங்க நமக்கு அனுபவம்ங்கிறது இல்லை. ஆனா நிஷ்டையில அதே அனுபவம் நம்மளுடைய முயற்சியில எப்படி நடக்கும் அப்படின்னா, அப்போ மனம் வேலை செய்யாமல் இல்லை, மனம் ஜீவனில் சேர்ந்து இருக்கிறத நம்மளால உணர முடியும். இந்த தனித்து இருக்கக்கூடிய ஜீவனால எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. இந்த மனதிற்கு மட்டுமே உண்டான யோகிதை அது. ஆனா இந்த மனமும் ஜீவனும் சேரும்போது அந்த ஜீவனுக்கும் அந்த யோகிதையானது கிடைக்க பெறுது. இந்த ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய சமயத்துல, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நிலைமை தானே அநாகதம் அப்படின்னு சொல்றோம். அந்த அநாகதம் அப்படிங்கிற சமயத்துல, அந்த நிலைமையில அதுக்கப்புறம் வரக்கூடிய சமயத்துல இந்த ஜீவனுக்கும் அதை உணரக்கூடிய அந்த தகுதிங்கிறது கிடைச்சிரும். எப்படின்னா, இந்த ஒரு தண்ணியில ஒரு உப்பு தூக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த உப்பு உடனே கரைஞ்சு போயிடுது. உடனே நம்ம அந்த தண்ணியை பார்த்துட்டு என்ன சொல்றோம்? அங்க உப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா கண்ணுக்கு தெரியலதான், அது கரைஞ்சு போச்சு, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது, உப்பு நிஜமாவே இல்லாத மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா குடிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல உப்பு இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன பண்ணி இருக்குது? அந்த கரைஞ்ச அந்த உப்பு தண்ணியினுடைய தன்மையை மாத்திடுச்சு. தன்னுடைய தன்மையை அந்த தண்ணிக்கு கொடுத்து சப்புடு இருந்த தண்ணிய உப்பு தண்ணியா மாத்தி வச்சிருச்சு. அதே மாதிரிதான் இந்த மனசும் இந்த ஜீவனும் சேருகிற சமயத்துல இந்த மனம் ஜீவனில் லயிச்சிரும். அங்க மனம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. மனமே இல்லை, அங்க மனம் அடங்கிடுச்சு, மனம் அற்று போயிடுச்சுன்னு எல்லாமே சொல்லிக்கிறோம். ஏன்னா எப்படி தண்ணியில உப்பு போட்டோடனே உப்பை காணோம்னு சொல்றோமோ அதே மாதிரி மனமும் ஜீவனும் சேர்ந்த உடனே மனசு காணோம்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த மனம் காணாமல் போன மனம் என்ன பண்ணிருக்குதுன்னா ஜீவனுடைய தன்மையை அது மாத்திடுச்சு. தன்னுடைய தன்மையை ஜீவனுக்கு கொடுத்து அந்த ஜீவனை எல்லாத்தையுமே பார்த்து கேட்டு அறிவதற்கு தகுதியுடையதா, அந்த யோகிதையுடையதா அது மாத்தி வச்சிரும். அப்போ அந்த ஜீவனால ஆனந்தித்து சிவனாக மாறி ஆக்னை சக்கரத்துல ஆனந்தத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அது அனுபவம் அப்படிங்கிற நிலைமையை அது அடையுது. அது வரைக்குமே அந்த ஜீவனுக்கு அனுபவிக்கிறதுக்கான தகுதி இல்லைதான். மனம்தான் அதுக்கு உத்தரவாதியா இருக்குது. அறிவதற்கு அதுதான் உத்தரவாதியா இருக்குது. ஆனா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த உத்தரவாதம் அந்த ஜீவனுக்கும் சேர்ந்து கிடைக்குது. அதனால தான் நமக்கு அந்த ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய சமயத்துல கூட நம்மளால எதையாவது அனுபவிக்க முடியுது. ஆனா இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜீவனால எதையுமே பார்த்தோ கேட்டோ அறிந்தோ அனுபவப்பட்டோ எதுவுமே செய்ய முடியாது. அது மனதிற்கு மட்டுமே உரிய ஒரு தகுதியாக ஒரு யோகிதையாக அது இருக்கும். அப்போ நீங்க கேட்டபடி இந்த மனசு அங்க போய் சேரும்போது மனம் அற்று போயிருது. மனம் நம்மளால கவனத்துக்கு வர்றதில்லை. ஆனா அது சேர்ந்ததுனால
அங்க அந்த ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமையில அவர்னால தனித்துவமாக அறியறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்குது. ஸோ இதை கவனிச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த ராமாயணத்தினுடைய கதை தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ராமன் எவ்வளவோ போராடி அந்த ராவணன்கிட்ட வந்து சீதையை மீட்டு எடுத்துட்டு வந்து அங்க கொண்டு போய் வச்சா, அவங்க 2 பேரும் அங்க இல்ல, ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாங்க, ஒருத்தவங்க இல்லாம போயிட்டாங்க, சீதை ராமர் கூடயே இல்ல அப்படிங்கிற மாதிரி கதை போகும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அக்னி பரீட்சை ஏற்பட்டு அக்னி குண்டத்துல இந்த சீதையானது தன்னுடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டிடுச்சுன்னு சொன்னா, இந்த அக்னி நேத்திரத்துல அந்த மனமானது அங்க போய் எரிஞ்சிருச்சு, அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அது எரிஞ்சிருச்சு, அக்னி பரீட்சை நடந்துருச்சுன்னு சொன்னா, அங்க மனம் மனமாக இருக்காது, சீதை சீதையாக இருக்க மாட்டாள். அது ஜீவனோடு சேர்ந்து கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அங்க ராமன் மட்டுமே அரசாட்சி செய்யக்கூடிய நிலைமையில இருப்பாரு. ஜீவன்கிற நிலைமையை தவிர்த்து அங்க மனம்ங்கிற நிலைமைய நம்மளால கவனிக்க முடியாது. இதுதான் ராமாயணத்தினுடைய கிளைமேக்ஸா இருக்கும். அங்க சீதை கூட இன்னொரு பிம்பமாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஜீவனோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க நமக்கு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதனால அந்த அனுபவம்ங்கிறது அது தனித்து இருக்கும் போது மனம் அனுபவிக்க முடியும், ஆனா சேர்ந்துருச்சுன்னு சொன்னா ஜீவனாலையும் அனுபவிக்க முடியும். மனம் வெளிப்படாத சமயத்திலையும் கூட ஜீவனால அந்த அனுபவம்ங்கிறது கிடைக்க பெறும். ஐயா இப்போ கனவு எங்க வருது? கனவு கனவு ஏன் வருது, எப்படி வருது அது? இப்போ 7ஆம் அத்தியாயத்துல சாமி வந்து சொப்பனம்னா என்ன, சுளுத்தினா என்ன, ஜாக்கிரதைனா என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதுல நாம சொப்பனம்னு எண்ணிட்டு இருக்கக்கூடிய தூங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம வந்து கனவுன்னு நாம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ஆனா சாமி அதை கனவுன்னு சொல்லக்கூடாது, அது மனம் ஆலோசனை செய்யக்கூடிய சமயம்னு தான் சொல்லணும். உண்மையாவே கனவு அப்படிங்கிறது இந்த உலகம்ங்கிற அவஸ்தை தான் சொன்னாரு. ஏன்னா நாம தூக்கம்னு நாம அபிமானிச்சிடக்கூடிய சமயத்துல வரக்கூடிய காட்சிகளை நம்ம கனவுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது எதனுடைய அடிப்படையில வருது அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எதை கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அறிகிறோமோ அதே தான் இங்கேயும் வருது. இந்த உலகத்துல பார்க்காதது கேட்காதது அறியாதது எதுவுமே அங்க காட்சிகளாக வர்றது கிடையாது. அப்போ நம்மளுடைய பதிவுகள்ல இருந்துதான் அந்த காட்சிகள் ஓடுது இல்லைங்களா? இப்ப எனக்குள்ளார அந்த பதிவுகள் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க காட்சிகள்ங்கிறது வராது. இப்ப அதிகமாக சலனப்பட்ட மனசுக்கு அதிகமான பதிவுகள் இருக்கும் இல்லையா? அந்த அதிகமான பதிவுகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கனவுகள் அடிக்கடி நிறைய கனவுகள் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். பதிவுகளை நீங்க காலி பண்ணிட்டே இருக்கிறவங்க, பதிவுகளை வச்சுக்காம அவங்க சதா அபியாசத்துல உள் கவனத்திலேயே இருந்து அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கனவுங்கிறது வராது. அவங்களுக்கு அந்த பதிவுகள் அங்க உள்ள எரேஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பதிவுகள் அங்க காட்சிகளாக பிரதிபலிக்காது. எப்படி இந்த மனதனுடைய விசாரமே சாமி உலகம்னு சொல்றாரு. மனம் செய்யக்கூடிய கற்பனை தான் இந்த உலகம், மனதனுடைய பிரதிபலிப்பு தான், மனதனுடைய அந்த எண்ணங்களாக இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு தான் உலகம்னு சொல்றாரு. இந்த உலகத்தை அது உண்மை அல்லாத ஒன்ன உண்மைன்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதத்தான் சாமி கனவுன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் அதே மனம் என்ன பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ளார தன்னுடைய பதிவுகள்ல இருந்து தன்னுடைய கற்பனைகளை அது ஸ்கிரீன் பண்ணுது. எப்படி இதை ஸ்கிரீன் பண்ணுதோ அதே மாதிரிதான் அதையும் ஸ்கிரீன் பண்ணுது. வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை ஸ்கிரீன் பண்ணக்கூடிய அதே மனமே தான் நமக்குள்ளார கனவாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் ஸ்கிரீன் பண்ணுது. 2 ஸ்கிரீனிங்கும் ஒரே ஆள் தான். என்ன ஒரு படத்தை நாம வந்து 70mm ஸ்கிரீன்ல வெளியில தியேட்டர்ல பாக்குறோம், அதே படத்தை கொண்டு வந்து ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு ஒரு கம்ப்யூட்டர்லயோ இல்ல ஒரு டிவிலயோ பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரே சீன் தான், ஒரே படம் தான். அந்த ஸ்கிரீன் சைஸ் வித்தியாசம் வருது இல்லையா? ஒண்ணு வீட்டுக்குள்ளார பாக்குறோம், ஒன்னு வெளியில போய் பாக்குறோம். ஆனா ஓட்டுறது ஒரே ஆள் தான், ஒரே ஆபரேட்டர் தான். அதனாலதான் இது ரெண்டுமே நிஜம்ங்கிற எண்ணத்தை அவர் உண்டு பண்றாரு. வெளியில இருக்கக்கூடிய கனவை எப்படி நாம உண்மைன்னு நம்புறோமோ அதே மாதிரி உள்ள ஓடக்கூடிய அந்த ஸ்கிரீனையும் நம்ம உண்மைன்னு தான் நம்பிட்டு இருப்போம், தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும், ஜாக்கிரதை வர்ற வரைக்கும். இந்த வெளியில இருக்கக்கூடிய கனவுகள்ல இருக்கக்கூடிய வெளிச்சங்களுக்கு நம்ம வெளியில இருக்கக்கூடிய சூரியனை காரணம் காமிக்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய சூரியனால தான் பகல்ல வெளிச்சம் வருது அப்படின்னு. நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு கனவுல ஸ்கிரீன் ஓடுதுன்னா அங்கேயும் பகல் மாதிரி ஒரு கனவு காணுறோம். அங்க எந்த சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுத்தாங்க? கனவுக்குள்ளார வரக்கூடிய அந்த ஒரு கனவுக்குள்ள வரக்கூடிய காட்சிகள்ல ஒரு வெளிச்சம் வருதுன்னு சொன்னா அதுக்கு எந்த சூரியன் அடிப்படையாக இருக்க முடியும்?
இங்க ஒரு சூரியன் பதிவுகள். இருந்த மாதிரியான ஒரு கற்பனை இருந்த மாதிரியே அந்த உள்ள இருக்கக்கூடிய கனவுலையும் அங்க ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனை இருக்குது. ஆமா. இந்த 2 கற்பனைகளும் மனதினால் உண்டாக்கப்படுறது. ம், ம். இப்ப தூங்கும்போது மனம் தொழில் விட்ட நேரம் சொல்றாங்கல்ல. ஆமாங்க. இப்ப தொழில் ஒண்ணும் செய்யாம தான் இருக்கும் மனம். ஆமா, ஏன்னா மனதினுடைய தொழில் என்ன? ஒரு விஷயத்தை பார்க்கிறது, கேட்கிறது, அறிகிறது. ம், ம். ஸோ இந்த புலன்களை உபயோகப்படுத்தி இந்த உலகத்தோட தொடர்பு வைக்கிறது தான் மனதினுடைய வேலையாக இருக்குது. ம், ம். தொழிற்சாலை அப்படிங்கிறது சாமி இந்த உலகத்தை தான் சொல்றாரு. அப்போ ம், உலகம்ங்கிற ம், தொழிற்சாலையோட சம்மந்தப்படணும் அப்படின்னா கண்களால் அது பார்க்கணும், காதால கேட்கணும், மூக்கால முகர்ந்தறியணும், நாவால சுவைத்தறியணும், தோலால தொட்டறியணும். ம், ம், ம். அப்ப இதன் வழி இந்த புலன்கள் வழியாக மனமானது வெளியில வியாபிக்கும் போது அந்தந்த வேலைகள் நடக்குது. பார்த்தல்ங்கிற வேலை, கேட்டல்ங்கிற வேலை, முகர்தல்ங்கிற வேலை, சுவைத்தல்ங்கிற வேலை, தொடு உணர்தல் அப்படிங்கிற வேலையெல்லாம் நடக்குது. அவர் இந்த புலன்கள் வழியாக வியாபிக்கலன்னா அந்த வேலைகள் நடக்காது. ஆனா கண்ணு இது வந்து மனப்பதிவுகள் வெளியே வருதானா கனவுல? மனத்து பதிவுகள். மனமே தான் வெளியில வருது. அந்த பதிவுகளை அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஆ, ஆ, ஆ. மனோ சக்தி தான் அது வெளியில வந்து அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. புலன்களால வெளியே பார்க்காது, அதிக பதிவுகளை தான் வெளிப்படுத்தும் இல்ல தூங்கும்போது. ஆமா ஆமா அப்படிதானே? ஆமா ஸோ புலன்களை யூஸ் பண்ணாதான் தொழில். அந்த ஆமா புலக ஆமா உபயோகப்படுத்தினால தொழில் விட்ட நேரம் அது. ஆமா. நன்றி. நமஸ்காரம். ரமேஷ் ஐயா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷங்க. ஐயா ஜெகதீசன் ஐயா. ஹலோ, நமஸ்காரம் ஐயா. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்க பேசும்போதே நான் தீர்மானிச்சிருந்தேன். அப்புறம் நேரம் இல்லாதனால அதை நான் கேட்காம விட்டுட்டேன். அது இப்ப கேட்கலாங்களா? கேளுங்க. நீங்க அந்த சத்வ குணத்தை பத்தி பேசும்போது சிவனுக்கு வந்து அவரு சந்நியாசம் தரிச்சிருக்கிறாரு, ருத்ராட்சம் தரிச்சிருக்கிறாரு, சன்னியாசி குணம் அப்படின்னு நம்ம அப்பா கூட சொல்லியிருப்பாரு. குணங்கள் பத்தி பேசும்போது 9வது அத்தியாயத்துல சுத்த சாத்வீகம் அது வந்து சந்நியாச குணம். அவர் வந்து சாம்பல் தரித்திக்கிட்டு இந்த ருத்ராட்சம் தரிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கூட சாமியே கூட சொல்லியிருக்கிறாரு. நாமளும் வெளியில அதை தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ருத்ராட்சத்துக்கும் சந்நியாசத்துக்கும் என்னங்கயா சம்பந்தம்? ஏன் அதைய வந்து இங்க ரெண்டையும் கனெக்ட் பண்றாங்க? ருத்ராட்சம் அப்படின்னா உண்மையாவே அதுக்கு வேற ஏதாவது ஒரு தத்துவார்த்த மீனிங் இருக்குங்களா? கரெக்டு தான். அதாவது வந்து புறத்துல பேசுறது நம்ம புறத்துல பேசித்தான் ஆகணும். உள்ள இருக்கிற விஷயத்த உள்ள இருக்கிற விஷயம் மாதிரி தான் ஃபீல் பண்ணி ஆகணும். இப்போ சாமி பொதுவாக சொல்லும்போதே நாம் காண்பது, கேட்பது, அறிவது இது எதுவுமே உண்மை அல்ல, இது உண்மைக்கு நேர் எதிர் விபரீதமாக இருக்கிறதுங்கிறாரு. அப்போ நம்ம புஸ்தகங்களை படிப்பிக்கிறதும் எல்லாம் பொய் தான்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அதுக்காக பொய்ன்னே நினச்சிடாதீங்க அப்படிங்கிறதும் ஒரு டிப்ளமேட்டிக்காக புரிஞ்சிக்க சொல்லுவார். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ருத்ராக்கம் அணிந்து மர உரி தரித்து அதெல்லாம் கூட குறிப்பிடுறாரு. அப்போ அது பூரா எதை விபூதி அணிந்து அதையும் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் எது குறிப்பிடுது அப்படின்னா, பற்றில்லாத தன்மையில இருக்கிற அந்த துறவு நெறியில இருக்கக்கூடிய அந்த தூய தன்மையில இருக்கிறவங்க, அதாவது சராசரியா இருக்கிறவங்க, அந்த மனது பக்குவம் வராதவங்க இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருது. அது சதா நிஷ்டாபரனா இருப்பாங்கிற ஒரு மேஜர் பாயிண்ட் ஒன்று அங்கே கொடுக்குறாரு அவர். அப்போ அதுல வர்ற ஒரு சூழ்நிலைக்காகவும் அது அந்த ரெஃபரன்ஸ், அதாவது என்னன்னா இப்படிப்பட்ட நபர் தூரத்தில் இருக்கிறாருன்னா அவரோட ஆடை அல்லது தோற்றம் அதை பார்த்து மற்றவைகள் ஒதுங்கி கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காகவும் இந்த பழைய காலத்துல திருமூலர், அகத்தியர், காலாங்கிநாதர் இந்த மாதிரிலாம் லைன் வரும். அவங்க ஒவ்வொரு சைவ மரபுகளுக்குமே ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கமண்டலம் வச்சிருக்கணும், இந்த மாதிரி ஸ்டிக் வச்சிருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு அதுல. அந்த அடிப்படையில சாமி நம்மளுக்கு இந்த மாதிரி நமக்கு அந்த சிவபெருமான்னா அவர் தன்னோட சாத்வீக குணத்தை நோக்கி முழுவதுமா இருக்கிறாரு
அப்படிங்கிறத காட்டி மற்றவர்கள் அவர்களிருந்து ஒதுங்கி இருக்காங்க. ஏன்னா அவங்க சதா நிஷ்டையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத இருக்குது. அதை இன்னொரு ஆங்கில சாமி சொல்லும்போது, நடுக்கடலில் இருந்தாலும் அவங்க சாப்பிட்ட பிறகுதான் உலகம் சாப்பிடும் பாரு. அப்புறம் இன்னொரு ஆங்கில கைதட்டி சோறு வாங்கி சாப்பிடுவார்கள் அப்படிம்பாரு. அப்போ அந்த நிலையில இருக்கிறது அவங்களோட ஜீவனுடைய லட்சணம் பவர்ஃபுல்லான ஒரு நிலைமை. அதனால அதை ஒரு முழுமையா அதை காட்டுறதுக்காக அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்போ வெளியில இருக்கிற ஒரு ஒரு குளிரோ அல்லது வெயிலோ இதெல்லாம் ஒரு மாதிரி பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த பனிப்பிரதேசங்களில் கூட அந்த விபூதி பயன்படுது. அந்த மாதிரி ஒரு காரணமா கூட அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். இன்னொன்று, ருத்ர அச்சம் அப்படின்னா ருத்ரனுடைய கண் அப்படின்னு ஒரு பொருள், அதாவது சிவபெருமானுடைய கண் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல சாதாரணமா அந்த ருத்ராட்சத்துக்கும் கூட அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றலை தக்க வைக்கிறதுக்கும், இன்னும் சில பேர் சொல்லுவாங்க கனவு வராது ருத்ராட்சம் அணிந்தா அப்படிம்பாங்க. ரெண்டாவது, நம்ம உடம்புல நிறைய சிரசுல இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மணி தன்மையாக நம்முடைய சக்தியாகப்பட்டது நிறைய சின்ன சின்ன ஒரு பாலிஷ் குண்டு மாதிரி சின்ன சின்ன அளவுல நம்மளுக்குள்ள அதெல்லாம் ரெடி ஆகுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற மாதிரி தான் இந்த மடத்து அதிபர்கள், அதாவது சைவ சித்தாந்த ரீதியில இருக்கக்கூடிய மடத்து அதிபதிகள்லாம் தலையில சுத்தி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த தில்லை நடராஜர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ருத்ராட்ச இதா வச்சு அதுலேயே மிகப்பெரிய அலங்காரம், ஜோடனை, ரூம் மாதிரி வீடு மாதிரி எல்லாம் அதுலேயே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அது சொல்லப்படுது. அப்போ அந்த மணியாகிவிட்டது அப்படின்னு, சுப்பிரமணிங்கிற பேர் கூட சுத்திரமணி, அது சுப்பிரமணி அப்படிம்பாங்க. அப்போ அந்த ரீதியிலையும் மணி ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ பாதரசத்தை நம்ம இது பண்ணி போட்டால் அது சின்ன சின்ன மணியா கீழே சிதறுகாயா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்று சேர்த்து இது இருக்கிற மாதிரி. அப்போ ருத்ராட்சம் அப்படிங்கிறது அதாவது சிவபெருமானுக்கு கண்ணு தான், ஆனால் சக்தியை பொறுத்தவரை 1000 கண்ணுடையாள் அப்படிம்பாங்க. அப்போ அது எல்லாமே சூரியனுடைய கதிர்கள் எப்படியோ அந்த மாதிரி. இப்போ இது எல்லாமே அந்த சக்தி தத்துவத்தை நம்மள ஒடுக்கி, அதாவது மன ஒடுக்கம் அல்லது அடக்கம் வர்றதுக்கு அந்த ருத்ராட்சம் பயன்படும் அப்படிங்கிறதுனால அந்த சாதுக்கள் அதுல பயன்படுத்துறாங்க. இருக்கிறதுலயே உயர்ந்த நிலையில இருக்கிற சன்னியாசிகள் ஜெகத் குருக்களாக்குன்னு சிவானந்தபுரம் சரி குறிப்பிடுறாரு. அதுக்காக அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்க்காக அது சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த சிவபெருமான சொல்லும்போது அந்த பாடல் கூட, அது ஒரு சினிமா பாட்டில் கூட ஒரு இது உண்டு, தத்துவத்தில் நான் ஒரு சன்னியாசி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படி ஒரு கருத்து இருக்கு. அந்த அடிப்படையில நமக்கு அது மர உரி தரித்து ருத்ராக்கம் அணிந்து விபூதி அணிந்து சதா நிஷ்டாபரனாயிருக்கான், அவராக்கும் சுத்த சாத்வீகன் அவனாக்கும் சிவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அது சொல்லப்பட்டிருக்குது. அதை இன்னொன்று சாமி வேறொரு வகையில பார்க்க போனா நிறைய வகைகளை சைவ சித்தாந்தத்தோட ஒரிஜினலை நிலைநாட்டுற மாதிரி தான் நிறைய கொண்டு வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் அங்கே உள்ள பிரதிஷ்டை செய்திருக்கின்ற ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பை பார்க்கலான்னு சொல்லலாங்க. சிவலிங்கத்தை உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கின்ற சிவலிங்கத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி இந்த தாராபாத்திரம் கட்டி தொங்க விட்டு அதுல இந்த நீர் மேலே பட்டுட்டே இருக்கிறதுனால எந்த விதமான களங்கமும் இல்லாம நிஷ்கலங்கத்துவமாக தான் இருக்க முடியும். அதுதான் ஆக்சுவல் பொசிஷன் அப்படிங்கிறத ஒரு இதையும் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணி நம்ம காட்டுறாரு. அப்போ புறத்துல சில அடையாளங்களை புரிய வைக்கிறதுக்கு வெளியிலேருந்து சில அடையாளங்களை சாமி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதோட உள்கருத்து யோக நுட்பம். அதுக்கு தான் சாமி வேத இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்ல, மஸ்தக ஞானம் வந்தால் உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இது ஓரளவுக்கு உங்களுக்கு இது வேற இதுல சந்தேகம் இருக்குதா ஐயா? அப்புறம் ஐயா, உத்திராட்சத்துல 5 முகம் 6 முகம்னு சொல்றாங்க, அதெல்லாம் என்ன? அது அந்த அந்த அது டூப்ளிகேட்டு சரியா இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு அந்த ஏக அப்படின்னு இருக்கு, 51 அச்சரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 51 அச்சரம், அந்த கணக்கு, அந்த நாதத்தினுடைய தன்மை, அதோட விரிவு, அதனுடைய உள்நுட்பத்துக்கெல்லாம் சேர்ந்து புறத்துல ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்கறதுக்காக அப்படி சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு 6 முகமான பொருள், நீ எனக்கு அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே
அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுவாரு. இப்ப இந்த ஆறுங்கிறது நமக்கு அந்த 6 விதமான தத்துவங்களையும் ஒண்ணு சேர்க்கிறது. இந்த 6 பூக்கள்ல, தாமரை மலர்கள்ல முருகனுடைய ஆற்றல் இருந்து அது ஒண்ணு சேர்த்து அது ஆறுமுகமானாரு. என்ன 6 முகமும் ஒரு முகம். அப்ப ஒரு முக ருத்ராட்சம் யோகிகளுக்கு உகந்தது அப்படின்னு அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணி அது ஞாபகப்படுத்தும் விதமா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரே ஒரு ஒத்த ருத்ராட்ச கொட்டை அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல போட்டு அறிமுகப்படுத்தணும்னு தமிழ்நாடு உள்ள எல்லாம் பரவுச்சு. உண்மையிலேயே அந்த ஒத்த ருத்ராட்ச கொட்டை முறை வந்து அந்த கழுத்துல இருக்கக்கூடிய சுத்தி பண்ணக்கூடிய திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்துல சுத்தி ஆகக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு அடையாளம் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்றதுக்காக அந்த இடத்துல இருக்கிற ஆற்றல், ஜீவ ஆற்றல் நல்ல விதமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த உணர்வு இருக்கக்கூடிய இடம். இப்போ நேரத்துலலாம் சத்தியம் பண்ணாங்கன்னா அந்த இடத்த பிடிச்சிட்டு தான் சத்தியம் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்த கோடகநல்லூர் சுந்தரசாமிகள்னு இருந்தாரு. அவர் தான் தமிழ்நாட்டுல அதை அறிமுகப்படுத்தினாரு. ஒத்த ருத்ராட்ச கொட்டங்கிறது பழக்கம் கிடையாது. அவர் தான் ஒத்த ருத்ராட்ச கொட்டத்தை கழுத்துல போடுறது. அது சில பேர் தங்க பூனம், வெள்ளி பூனம் போட்டு அது வேற மாதிரி கொண்டு போனாங்க. என்ன ஆனா அந்த அதுக்கு கூட என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஜீவ ஆற்றலை வாங்கி உங்களுக்கே அது திருப்பி அளிக்கிறதுக்கான பவர் இருக்கிறதுனால அதை வந்து நீங்க குளிக்க போகும்போதும் சுத்தம் இல்லாத போதும் திருநீர்லயோ அல்லது எலுமிச்சம்பழ சாறுலயோ போட்டுட்டு இல்ல பால்லயோ போட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க எடுத்து போட்டுக்கணும். அப்போ உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் அது வாங்கி வச்சிருந்து உங்களுக்கே கொடுக்குது. அதாவது இன்னும் சொல்ல போனா அது பக்கத்துல வச்சிருந்தா கனவுகள் அதிகம் வருவதில்லை. அதாவது மனம் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு வகையில உதவுது அப்படிங்கிற அடிப்படை தன்மை ருத்ராட்சத்துக்கு இருக்குது. குறிப்பா பொதிகை மலை, அப்புறம் இங்க எங்களுக்கு இங்க கோயில்பட்டி பக்கம் சாத்தூர்லங்கிற இடத்துல கூட இருக்குது. அது போக இமயமலையில் இருக்கு. அது குறிப்பிட்ட தெய்வீக இடத்துல மட்டும்தான் அந்த மரம் முளைக்குது அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால அது ரேர் அப்படிங்கிறதுனால தங்கத்தை எப்படி பியூரிஃபை தன்மைக்கு காட்டினாங்களோ அது மாதிரி ஜீவகாந்த சக்திக்கும் மன ஒடுக்கத்திற்கும் கூட இது மறைமுகமா ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிற அடிப்படையில அதை நடைமுறையில ஆன்மீக பொருளாக காட்டியிருக்கிறாங்க. அது சைவ மரபுல அதை கடைபிடிச்சு வர்றாங்க. ஐயா, கழுத்துல டைட்டா கட்டுவாங்க, சில பேர் லூஸா விடுவாங்க. அதுக்கு கூட 2 காரணம் சொல்றாங்க. உத்ராட்ச கழுத்தை டைட்டா கட்டுவாங்க, சில பேர் லூஸா விடுவாங்க. அதுங்களா? அது ரைட்டு. அது உங்க சூழ்நிலையை பொறுத்தது. 2வது அந்த கழுத்துல ஒட்டி இருக்கிறது அந்த குறிப்பிட்ட இடத்துல பட்டா நல்லது, அந்த நாடியில பட்டா நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் மார்பு, கழுத்து, வயிறு வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். என்ன அதெல்லாம் நல்லது அப்படின்னு தலையை சுத்தி கட்டுறதும் கூட இருக்குது. அது கூட கிரியேட்டிவாகவும் அவங்களுடைய தன்மை இருக்கிறதுக்காகவும் பல பேர் வந்து எனக்கு அது வந்ததுல இருந்தே கொஞ்சம் மனசு நல்ல கட்டுப்பாட்டுல இருக்குதுங்க அப்படிம்பாங்க. அப்படி எல்லாம் கூட அது மறைமுகமா இருக்கிறதுனால அதை பத்தின ஒரு இது இருக்குது. ஆனா சாத்வீக உணர்வுக்கு எப்படியாவது அந்த ருத்ராட்சம் இருக்கும்போது எங்கிட்ட தவறான பாதைக்கு நான் போகக்கூடாதுன்னு ஒரு சராசரி மனிதனை அது வழிநடத்த கூட இல்லையா? அப்படி கூட அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நன்றி ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? இல்லை ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாங்கய்யா. சரிங்க ஐயா, ஒரே ஒரு கேள்விங்க ஜெகதீசன் ஐயா. இப்போ நம்ம இந்த திருமண முறைகளை பத்தி பேசும்போது ஒரு ஆடவர் பெண்டிர் 2 பேரும் ஒருத்தர் சித்த வித்தியார்த்தி அந்த வித்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கம் ஆணுக்கு வந்து அறிமுகமாகுது, கணவனுக்கு வந்து அறிமுகமாகுது, அந்த மனைவிக்கு இன்னும் அறிமுகமே ஆகல. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா சித்தவேதம் படிக்கிறாரு, 4 பேர்த்துக்கிட்ட போறாரு, நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த மார்க்கம் சரி அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா மனைவி கிட்ட போய் சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த நான்வெஜ் வேணும், பழைய மத சமய சடங்குகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க. ஆனா இங்க ரூல் என்ன சொல்லுது? மனைவியோட வந்தாதான் உனக்கு உபதேசம், இல்லைன்னா உபதேசம் கிடையாது. மனைவிக்கும் புரிய வச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு என்ன எந்த வகையில அவங்கள நாம இப்ப வழி நடத்துறது?
ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கல. இந்த மாதிரி அந்த அப்படி பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க அவங்க மனம் மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணுனா அது ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும்? இல்ல, இது வந்து இன்னொருத்தரை திருத்துறதுங்கிற இடத்துல வருது. அது வந்து சாமி முடியாதுன்னு தான் சாமியே சொல்லியிருக்கிறாரு. அவங்க புரிதல்ல அவங்க வித்தை கேட்டா தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாமியோட பாலிசி. கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. அப்புறம் நாங்க இதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வசமா நிறைய பேரு நல்ல ஒரு தெளிவான நபரா ஆண் இருப்பாரு அல்லது பெண் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆண் சமயத்துல ஒத்து வர மாட்டாரு, இல்லைன்னா பெண் ஒத்து வர மாட்டாங்க. எல்லா வகையிலயும் ஓகேயா இருக்கும். இந்த ஒரு காரணம் வந்து நிக்கும் நடுவுல. இப்போ அன்னைக்கு கூட ஒரு இடத்துல ஜெனரலா சொல்றேன். பழனியில வச்சு ஒருத்தர் கேட்டாரு. அவர் கொஞ்சம் நல்ல வித்தியார்த்தி தான். அவரு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரு, ஏம்மா நீங்க உபதேசம் வாங்கிருக்கல, வீட்டுக்காரர் வாங்கிட்டாரான்னு கேட்டார். இல்லைங்கய்யா, அவர் வாங்கலைங்க, ஆனா சைவமா தான் இருக்கிறாரு அப்படின்னு. இல்லையே, எப்படினாலும் வாங்கணுமே அப்படின்னாரு. ஐயா, அதுக்காக நான் என் ஜீவனை காப்பாத்தாம இருக்க முடியுங்களா ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை திருப்பி அந்த அம்மா கேட்டுச்சு. அப்பா ஒரு கப்புன்னு ஒன்றும் பேசாம அமைதியாயிட்டார். ஆனா இது கொஞ்சம் இது சிக்கலான பிரச்சனை தான் என்ன. ஆனா இது ஒரு உடல் ரீதியில ஒருவேளை குறிப்பிட்ட வயது காரணமாகவோ மற்ற காரணங்களால உடல் ரீதியில சம்பந்தம் இல்லாம அவங்க தனித்து அவங்க பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அனுமதிக்கலாமோ அப்படின்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா பல பேரோட நிலைமைகள்ல அப்படி இருக்குது. சில சூழ்நிலைகளை பார்க்குறேன். அப்படி இதுக்கப்புறம் கூட இன்னொரு இன்னொரு ஆங்கிள் பிரச்சனை வந்துச்சு. அது கூட இன்னும் இருந்துட்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் சைவமாகவும் உபதேசம் வாங்கினவங்களா இருக்கும்போது, குழந்தைகள் அசைவம் விரும்புறவங்களாவும், கண்டிப்பா எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற பிடிவாதம் பிடிக்கிறதாவும் இருக்குது. அப்ப அத வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில அவங்க திகைச்சு நிக்கிறாங்க. குழந்தைகளை விடவும் முடியல, அவங்கள சரி பண்ணி கொண்டு வரவும் முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை நெருக்கடியும் இருக்குது. அப்போ அவங்க அந்த குழந்தைகளை நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கோங்க, இப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 3வது நபரை விருந்தாளி வந்திருந்தாருன்னா நான் வேற ஒரு பக்கத்து ரூம்ல இது வச்சு பயன்படுத்துற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை கையாளுறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், கிட்டத்தட்ட இதே நடவடிக்கையை இந்த உடல் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானா அந்த ஆண் வாங்கிக்கலாம் அல்லது அந்த பெண் வாங்கிட்டு அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படி இருந்துக்க கூடும். வேறு வழி இல்லாத பட்சத்தில் தான், அதாவது ரேரஸ்ட் ரேர் கேஸ்மாங்க, அந்த மாதிரி வேறு வழியே இல்லை. அந்த ஜீவன் அது விரும்புது, இவங்களுக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்குன்னா அவர் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன இல்லைன்னா அவர் என்ன பண்ணலான்னா, அப்படி அவர் வாங்கி அப்படி இருக்கிறாருன்னா இந்த மாதிரி பொது சபைகள்லையோ பொது இடங்கள்லையோ கலந்துக்காம அவர் தன்னோட இடத்துல இருந்துட்டே இதுல கலந்துக்கிறது வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்து கொள்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு இதுல சரியா தோணுது. சந்தோஷங்க. சரிதானா? சரிதாங்க. ஐயா ஐயா இப்போ குழந்தைங்களை ஒத்து வராத போது அந்த கோயில் நான்வெஜ் எல்லாம் சமைக்கணும், அது இவங்க சமைச்சு கொடுக்கலாமா? சமைச்சு கொடுக்க முடியாது. ஆ. அதுக்கு வந்து வேற யாராவது அவங்க பாட்டி தாத்தா யாராவது இருந்தாலோ இல்ல உறவினர் யாராவது இருந்தாலோ அது தனி ரூம்ல அவங்க இது பண்ணிக்கலாம், அல்லது கடையில ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரியோ பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். அது உங்களுக்குள்ள அங்க சூழ்நிலையை பொறுத்து நீங்க முடிவு எடுத்துக்க வேண்டியது. தனி வெசல் வேணும், பாத்திரங்கள். ஆமா. ஆனா அவங்கள நம்ம வெளியே துரத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிறைய பேர் இடத்துல இருக்குது, நான் கேள்விப்படுறேன். அப்புறம் அதுக்கு அந்த மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நீ மணி 10 மணி 5 நிமிஷம் ஆச்சு, பரவாயில்லையா? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? பேசலாங்க. இப்போ இந்த ஜாக்கிர சொப்பனம் சுளுத்தின்னு 3 விஷயம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான், நீங்க நல்லா விளக்கம் கொடுத்தீங்க, கேட்டுதான் இருந்தேன். கொஞ்சம் அழகா கூட சொன்னீங்க. என்ன இப்போ இந்த ஜாக்கிரதைங்கிறது அகங்காரத்துக்குள்ள ஜாக்கிரதை அப்படிதான் வருது. அதாவது இந்த அகங்காரங்கிறது நபும்சகம் அப்படிங்கிற நிலையில இருக்குது. அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலின்னு சொல்ற மாதிரி இது வந்து இருக்குது. அதாவது இது வந்து வெளியிலையும் இந்த அகங்காரம் வேலை செஞ்சுக்கும், உள்ளேயும் வேலை செஞ்சுக்கும்.
ம். அதாவது உள்ளேயும் பார்த்துக்கும், வெளியிலையும் பார்த்துக்கும். இப்போ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் போது பாவமுக கட்டாது ஐயா. வாய்ஸ் கேட்கல. அந்த நிலையில ஐயா வீணாகுது. அதே உள்முகமா திரும்பும்போது அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஐயா ஜெகதீஷ் அதனாலதான் ஐயா, அகங்காரத்தை உள்முகம். ஆ, அந்த நீங்க ராமகிருஷ்ணரை பத்தி கேக்குதா? பேசும்போது கட் ஆயிடுச்சுங்க வாய்ஸ். கேக்குதா? ஆமா, இப்ப பேசுங்க, அது ஒரு தடவை ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ஆமாங்க. எந்த இடத்துல கட்டாச்சு? ராமகிருஷ்ணரை பத்தி ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லைங்களா? ஹலோ, ஐயா கேக்குதுங்களா? எந்த இடத்துல கட்டாச்சு? அந்த ராமகிருஷ்ணரை பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க தானேங்க? ராமகிருஷ்ணர் ஆரம்பத்திலே கட் ஆயிருச்சுங்க. ஆரம்பத்திலே கட் ஆயிடுச்சுங்க. ராமகிருஷ்ணரை ஆமா ஆமாங்க, ஆரம்பத்திலே கட்டாயிடுச்சா? அதான் ராமகிருஷ்ணரை பத்தி நீங்க பேசும்போதுங்க. ராமகிருஷ்ணர் வந்து பாவமுக சமாதியில் இருந்தார்னு வரும். அதாவது அவர் உள்ளேயும் வெளியிலையும் பார்க்குற நிலைமை பரமஹம்சருக்கு எல்லாருக்குமே, சிவானந்த பரமஹம்சர் இப்படி மாதிரி எல்லாத்துக்குமே அந்த இது இருந்தது. அப்போ அது அகங்காரத்துக்கு திண்ணையில இருந்துட்டு பார்க்குற மாதிரி அப்படின்னு சாமி சொல்லுவார். உள்ளேயும் பார்க்கலாம், வெளியிலையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதோட நிலைமை அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ கேக்குதுங்களா? சரியா? கேக்குது. கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரியா கேக்குதா? சரியா கேக்குதுங்க. சரி. அப்போ சரி. அப்போ அந்த மாதிரி உள்ளேயும் வெளியும் பார்க்கக்கூடிய அந்த தன்மையை பாவமுக சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்திரகிரியார் பாடல் வந்து ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு அந்த பாடலை சொல்றாரு. அதாவது மனசு புறமுகமா போகும்போது முயற்சி அகங்காரங்கிறது தன் முனைப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது புறத்துல போகும்போது தான் நம்முடைய ஆற்றல் வந்து வீணாகுது. அதே இது அகமுகமாக போகும்போது, உள்முகமாக இன்னர் டிராவலிங் பண்ணும்போது அதுக்கு அந்த நஷ்டம் இல்லாம இருக்குது. அதனால அந்த அகங்காரத்தை உள்ள திருப்பி தான் அகங்காரம் உள்ள அடக்கின்றார். அப்போ உள்முகமா திருப்புறோம். அப்போ உள்முகமா திருப்புற பயணம் மனசோட சேர்ந்து அகங்காரம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனசுல இருந்து வந்தது இல்லையா? எப்படி ஜீவன் இல்ல மனசு கலந்தாலும் மனதுங்கிற ஒரு தனித்தன்மை எப்போதும் முனிவர்களால புகழப்பட்ட ஓம் அது அப்படின்னு சிதாகாசகையில் கூட நித்யானந்த சாமி சொல்றாரு. அதனால ஐக்கிய பாவனை இருக்கும். அதாவது மாயையில பிரம்மம் இருக்குதா, பிரம்மத்துல மாயை இருக்கான்னு கேட்டா பிரம்மத்துலதான் மாயை இருக்குது ஒழிஞ்சு மாயையில பிரம்மம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உண்மையானது வந்து அந்த சத்பொருளை நோக்கி போகும்போது இந்த பாகுபாடு இருக்கும். ஆனா அது இருந்தும் அது நம்மளை பாதிக்காது. அந்த அடிப்படையில தான் அது சொல்லப்படுது. அந்த அகங்காரத்தினுடைய தன்முனைப்பு தான் உள்ள கூட அந்த கனவு காண்றது வேலையும் கூட செய்யுது. அந்த கனவு காண்றது கூட அதுதான் ஆதாரமா இருக்குது. இங்கே செயல்பட முடியாத அதே அகங்காரம் தான் உள்ளேயும் இதே தன்மையில செயல்படுது. செயல்படுறதுனாலதான் அந்த மாற்றம். நாளைக்கு என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை நேற்றைய வரைக்கும் எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு பார்க்குது. நினைச்சு பார்த்துட்டு அடுத்து என்ன செஞ்சு பார்க்கலாங்கிற டெஸ்ட்டும் அங்கேயே பண்ணி பார்க்குது. அப்போ உள்முகமா அகங்காரம் செயல்படுற நிலையாத்தான் கனவுலையும் கூட அதுவும் வருது. அங்கேயும் வெளியில எப்படி புத்திக்கு தளர்ச்சி மயக்கம் தடை இருக்குதோ அதே மாதிரி உள்ள கனவு காணும் போதும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆனா அப்ப அந்த கனவுங்கிறத ஒரு கடந்த ஒரு நிலை இருந்தா அந்த சரியான தூக்கம்தான் உண்மையிலேயே நிஷ்கலங்கத்துவம். அதாவது அகங்காரம் இல்லாத நிலைமை அல்லது அகங்காரம் மனதில் ஒடுங்கி மனதும் ஜீவனும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? அந்த இடத்துல என்ன வருதுன்னா, அதாவது ஏற்கனவே ஜீவனோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தான் மனது வந்து இருக்குது. நல்ல புரிதல், தெரிதல், அறிவு, தெளிவு எல்லாம் அந்த ஈஸ்வரத்தோ ஜீவனுடைய தன்மையை தான் இது வாங்கித்தான் ரிஃப்ளெக்டரா தான் இருக்குது. அது மனதோட ரிஃப்ளெக்டர் தான் அகங்காரம். இதெல்லாம் கரெக்டு. ஆனா இந்த சேர்ந்து போச்சு அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா ஈஸ்வரத்துவம்ங்கிறது நம்ம தூங்கும் போது இருக்கிறதா
சாமி சொல்றார். அது நிஷ்கலங்கத்துவம் இருந்தாலே அது ஈஸ்வரத்துவம் தான் அப்படிங்கிறார். ஆனா அப்ப மறுபடியும் நம்ம கீழே இறங்கி வந்துடுறோம். அதாவது சாதாரண அகங்காரம்லாம் மனது சப்தத்தை கேட்டு முடிச்சு அகங்காரம்ங்கிறது வெளியில வந்துடுது. அப்ப அகங்காரத்துக்குள்ளே தூக்கம், இது அகங்காரத்துக்குள்ளே ஜாக்கிரதை, ஏன்னா அகங்காரத்துக்குள்ள சோப்பனம், இப்படிதான் நடக்கு. அப்படி நடக்கிறதுனால இது மூணும் நம்ம எது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் அகங்காரம் போறதில்லை. இது எந்த இடத்துல நான் முடிச்சு போடுறேன்னா, சாமி சொல்லுவாரு, நிறைய முடிச்சு போட்டிருக்கோம், கடைசியில அந்த கயிறை அந்த குறிப்பிட்ட முடிச்சை இழுத்தாச்சுன்னா மொத்த முடிச்சும் அவிழ்ந்து போயிடும், அந்த கயிறு சாதாரணமாயிரும்பாரு. அந்த மாதிரி அகங்காரங்கிற ஒரு முடிச்சு மேலதான் இவ்வளவும் இருக்கிறதுனால நம்ம எப்பெல்லாம் தூங்கி எழுந்துச்சு மறுபடியும் சாதாரண நிலைக்கு ஜீவன் முக்தி அடையாம மோட்சம்ங்கிறது கம்ப்ளீட் ஆகாம இருக்குதோ அது வரைக்கும் இந்த அகங்காரங்கிறது உள்ளேயும் வெளியுமா போக்கும் வரவுமா தான் இருந்துட்டு இருக்கிற ஒரு தன்முனைப்பு உணர்ச்சியா இருக்குது. அது முற்றிலும் கம்ப்ளீட்டா போறது இல்லை. அப்போ இந்த தன்மையில அந்த லாஸ்டா உள்ள போய் அந்த மனதாகப்பட்டது அந்த ஜீவனுடைய தொடர்புல, அதாவது ஒரு குறிப்பிட்ட மனசு தன்னைக்குத்தானே கண்ணை மூடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்டேட்டு தான் தூக்கம் ஒழிஞ்சு, தூக்கம் மனசு தன்னை உண்மையில் முழுமையாக அமைதிப்படுத்திக் கொண்ட நிலை அல்ல, செயற்கையாக கண்ணை மூடிக்கொள்வது போலத்தான் அந்த மனம். அப்போ மனசு எந்த ஸ்டேட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்குது. இப்போ ஜீவனுக்கு பக்கத்துல நம்ம ஓய்வு எடுத்தாதான் நம்மளுக்கு முழு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மனசு என்ன பண்ணிக்குதுன்னா, தனக்குத்தானே ஒரு வேலை இல்லாத சும்மா இருக்கிற ஒரு ஸ்டேட்ங்கிற நிலைய தனக்குத்தானே அது ஒரு வேலையாவே எடுத்துக்குது. அந்த இடத்துலயும் கூட மனசு சும்மா இல்லை, அந்த வேலையை செய்யுதுங்க. அதாவது செயற்கையா கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு மூடிட்டு இருக்கிற, கண்ணை கை வச்சு மூடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கை அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த மனசோட இடைஞ்சல் இல்லாதனால அந்த ஈஸ்வரத்துவங்கிறது அங்க நிலைப்படுத்தப்படுது. அப்ப ஈஸ்வரத்துவமா தான் இருக்குது. அப்ப ஈஸ்வரத்துவமா இருந்தா நம்ம மறுபடியும் வெளியே வர வேண்டியது இல்லையே, ஏன்னா மனம் போகவில்லை. அதாவது அகங்காரத்தினுடைய தன்மையும் மனதினுடைய தன்மையும் முற்றிலும் தூய்மையாகவில்லை. அதனால அது என்ன ஆகுது, மறுபடியும் வந்துருது. ஆனா இந்த அகங்காரத்தினுடைய தன்மை மனதினுடைய தன்மையும் ஜீவனுக்குள்ள கலந்து போச்சுன்னா அப்போ அந்த ஜீவனுங்கிற தனித்தன்மை இந்திரியங்களோட சம்பந்தப்பட்ட நிலையில இருக்குது. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட நிலையிலிருந்து விலகணும்னு அது ஜீவனில் ஈஸ்வரனாக ஆயிரும். அப்படி ஈஸ்வரத்துவ நிலை எப்ப ஆகுதோ அதுதான் பரிபூரண நிலை. அப்ப அந்த நிலையில தான் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் தானா இருக்கிற தன்னுணர்வு அனுபவம் பெறுகிறாங்க. அதுதான் உண்மையான ஜாக்கிரதை. அப்போ ஜீவனுக்கு ஜாக்கிரதை வர்றது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது துரிய நிலை மாதிரி, துரிய அதீதம் மாதிரி நிலை நிர்விகல்ப சமாதின்னு வரும்போதுதான் ஒரு எண்ணமும் இல்லாம அந்த பரிபூரண தூய நிலை சேருது. அப்பதான் அந்த தன்னுணர்வு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும்போதுதான் தூய்மையாகுது. அப்ப ஜீவன் பந்தப்படுறானா இல்ல, மனது அகங்காரம் இருக்கப்படுறது வரைக்கும் தான் பந்தப்பட்டதாக காணப்படுது. ஜீவன் எப்போதுமே நிர்முக்தன், பந்தப்படாதவன் தான். சாமி நித்திய முக்தன் தான் சொல்றாரு, ஜீவன் அழியாதவன் சொல்றாரு. அதனால நம்மளுக்கு தேவை அந்த கடைசியில அகங்காரமும் மனசும், அதாவது உப்பு கடலோட ஆழத்தை பார்க்க போனோடனே அதுல அப்படியே ஐக்கியமாயி கரைஞ்சி போற மாதிரி நிலைமை. அப்படி திரும்ப அகங்காரமும் மனதும் இந்த இடத்துல இந்த ஜீவனுடைய தன்மையில மறுபடியும் ஜீவ வியக்திக்கு வராமல் தானாகிற அந்த ஈஸ்வர தன்மையில, அதாவது பிரம்மம் மாயைங்கிற ரெண்டு நிலைமையும் சலனம்ங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப இந்த சலனம்ங்கிற ஒண்ணு எப்ப நின்று போதோ, சலனத்துக்கு வாய்ப்பு இல்லை, மனமும் அகங்காரமும் இல்லைங்கும்போது சலனத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பிரம்மம் மாயைங்கிற ரெண்டு நிலைமையும் இல்லை அப்படின்னு சாமி சொல்றாரு. துவைத ரகிதம் அத்வைதம் அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். இதுதானா ஐயா? சரியா இருந்துச்சுங்க, அருமையான ஒரு விளக்கம். கேக்குதா? கேக்குதுங்கய்யா, ரொம்ப ஆழமான விளக்கங்கய்யா, அருமையா இருந்ததுங்க. இதே இன்னும் நான் 2-3 முறை அதை படிக்கும் போது இன்னும் ஆழமான அந்த புரிதல் கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குமே கிடைக்கும். நாளைக்கு ரெக்கார்டிங் எடுத்து இது திரும்ப ஒரு முறை கேட்கும் போது
அது ஒன் பை ஆ. ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னும் பயனுள்ளதா இருக்குங்கய்யா. ம், ம். ரொம்ப சந்தோஷங்கய்யா, சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கய்யா, நல்லா இருந்ததுங்கய்யா. சரி. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கய்யா. ஆத்ம நமஸ்காரங்கய்யா எல்லாத்துக்குங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் எல்லாத்துக்கும். சரிங்கய்யா. நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்கய்யா. மீதம் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஜாக்கிரதை.